எவ்வளாச்சு? 50 ரூபாமா. இந்தாங்க. சார் இருக்காரு? உள்ள இருக்காரு, போங்க. ஓகே, தேங்க் யூ. May I come in, sir? Hey, come in. Good morning, sir. Good morning. Please take your seat. Thank you. நான் எழுதி இருந்த கட்டுரையை நீங்க படிச்சீங்களா சார்? படிச்சேன். கண்டதும் காதல், உண்மை கதை, ரொம்ப பிரமாதம். ஒரு ரிப்போர்ட்டர் போல எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையில வழுக்கி விழுந்த நிறைய பெண்களை பேட்டி எடுத்து வாரம் நம்ம பத்திரிகைகளை எழுது. Thank you, sir. இத படிச்சாவது காதலிக்கிற பெண்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கட்டும். நிச்சயமா. Just a minute. அந்தரங்க அம்பலவாணம் பேசுறேன். நான் மாஜி எம்எல்ஏ சீனாத்தானா பேசுறேன். எம்எல்ஏ சொல்லுங்க ஐயா. பேசும்போது மாத்திரம் ரொம்ப மரியாதையா பேசுற, ஆனா எழுதும்போது ரொம்ப கேவலமா எழுதுறியே. போன வாரம் உன் அந்தரங்க பத்திரிகையில என்ன எழுதின, என்ன பத்தி ஒரு விபச்சாரிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதாவும், அவளுக்கு பிறந்த குழந்தை என் குழந்தை, அதுக்கு அவ உரிமை கொண்டாடுறா. ஏயா இது உனக்கே நியாயமா இருக்கா? ஐயா, நியாயமா இல்லன்னு தானே எழுதினேன். அவ ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்ததுக்கு நான் பணம் கொடுத்திருக்கேன் ஐயா. கேஷ் ரிசீவ்டு ஃபார் தி சர்வீசஸ் ரெண்டர்ட்னு வவுச்சர்ல அவ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அண்ண வேலைக்கு அப்புறம் என்னையா இருக்கு இதுல உரிமை கொண்டாடுறதுக்கு? கையில பேனா இருக்குன்றதுக்காக உன் இஷ்டப்படி எழுதிருவியா? இந்த விட்டுடு, இல்லனா உன் கையில என்னங்க பேனா பிடிக்க விரல் இருக்காதா? போனை என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்க எம்எல்ஏ, எங்க எடிட்டரை நீங்க இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க. வயல்ல நாத்து நட்ட ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்தாச்சு. நாத்து விளைஞ்சா அது நாத்து நட்டவளுக்கு சொந்தமா இல்ல கூலி கொடுத்தா உங்களுக்கு சொந்தமா? போன அவங்கிட்ட குடுமா. உன்னைய நான் கேள்வி கேட்டேன். பத்திரிக்கையில தாறுமாறா எழுதுறது, அத பத்தி கேட்டா தாறுமாறா பேசுறதுக்கு பொண்ணுங்களை வேற கிரெடிட் கார்டு கம்பெனி மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்க. பத்திரிக்கையாட நடத்துற டேய், உன் பத்திரிக்கை ஆபீஸே இருக்காதுடா. பாக்கலாமாடா? நாளைக்கு பர்றா, என்ன வர பர்றா நீ. டேய் டேய் வெயிடா போன. இப்படி தம்மா கொலை மிரட்டல் வரும். இதுக்கெல்லாம் நீ பயந்துராத. உன்னை ரிப்போர்ட்டராவே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். Thank you, sir. ஆமா, இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கே, உனக்கு எப்படிமா இவ்வளவு தைரியம் வந்தது? நான் இவ்வளவு தைரியமானவளா ஆனதுக்கு காரணமே என்னோட அனுபவங்கள் தான் சார். சார், என்னம்மா வீடு வாடகைக்கு வேணுமா? ஆமா. ஓ, வீட்டுக்காரர் எங்கம்மா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். சாரிம்மா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு விடுறதில்ல. தேங்க்யூ சார்.
என்ன தம்பி பாத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வீடு வேணுமா? எனக்கும் கல்யாணம் ஆகல, வீடு தருவீங்களா? இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னதை நீங்க கேட்கலையா? கேட்டனாலதான் பெருசு போயிட்டு இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு வச்சு குத்துற. ம். ஒண்ணு செய்யுங்க, ஆ. டூலெட் போட்டிருக்கீங்களா? ஆமா. கீழே ஒன்லி ஃபார் ஃபேமிலின்னு போடுங்க, குடும்பமா வருவாங்க. போவியா? போடா பொண்ணுக்கு. ஏய் மிஸ்டர், இப்படி வந்து உட்காருங்க. என்ன ரோட்ல பின்னாடியே துரத்திட்டு வரதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு, ஆனா இங்க வந்து என் முன்னாடி உட்கார தைரியம் இல்லையா? கம் ஆன், சிட் டவுன், டேக் யூ சீட். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, வந்து சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காஃபி. அம்மாவுக்கு? எனக்கும் காஃபி கொண்டு வாங்க. சரிங்க. பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி நினைச்சிட்டான். ஹே மிஸ்டர், விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்களும் வீடு தேடி அலையறீங்க, நானும் வீடு தேடி தான் அலையறேன். எல்லா ஹவுஸ் ஓனரும் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்கல்ல? எந்த விஷயத்துல? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு தர்றதில்லைங்கிற விஷயத்துல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீடு கிடைக்கிற வரைக்கும் தேட வேண்டியதுதான். எனக்கு யார் வீடு கொடுக்கறாங்களோ அங்க போயிடுறேன். அதாங்க இந்த காலத்துல முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நோ, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் வீடு கிடைக்க ஒரு வழி இருக்கு. லிவிங் டுகெதர். கல்யாணம் ஆகாத கணவன் மனைவி. வாட் நான்சென்ஸ்! பாத்தீங்களா பாத்தீங்களா, தப்பா நினைக்கிறீங்களே. கணவன் மனைவியாவா? சும்மா நாடகம் தாங்க, கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்களேன். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா நமக்கு காரியம் தான் பெருசு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உங்க இஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. எனக்கு சிகரெட்டு குடி அது இதுன்னு எந்த பழக்கமும் இல்ல. பொம்பளைங்களுக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் கூட என்கிட்ட இல்ல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் யோசனை நீங்க ஒத்துக்கலாம். ஆல்ரைட், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். பட் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைனால இல்ல, எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ ஒத்துக்கிட்டா சரி. என் பேரு மதன், ஆக்டிங் டிரைவர், கூப்பிடுறவங்களுக்கு போற டிரைவர். நீங்க? என் பேர் மோகனா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க, இப்பவே எல்லா கண்டிஷனையும் போட்டுருங்க, அப்பதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் என் விஷயத்துல தலையிடக்கூடாது. மீறி எதையாவது கேட்டு நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ஓகேவா? ஓகே, அக்ரீட். டீல். பார்க்க லட்சணமா இருக்கீங்க, என்னமோ தெரியல. உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தான் வீடு கொடுக்கணும்னு தோணுது. வாடகைக்கு வர்றதுக்கு கல்யாணம் பண்ணா பத்தாதா, லட்சணமா வேற இருக்கணுமோ? சரி, அட்வான்ஸ் எவ்வளவு? வாடகை 5000 ரூபாய், அட்வான்ஸ் பணம் 50000 ரூபாய். வீட்டுல இருக்கிற பர்னிச்சரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. இந்த கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 50 காசு. சரி, நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வந்து நீங்க பால் காய்ச்சிக்கோங்க. சரி, இந்த அட்வான்ஸ் கொடுங்க. புருஷன் பொண்டாட்டில யாரு கொடுத்தா என்ன? இன்னையில இருந்து இது உங்க வீடு, சொந்த வீடு மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப சரிங்க, நன்றி சார். பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, உண்மையிலே நமக்கு நல்ல ராசி இருக்குங்க. எப்படி? இந்த வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்க தேவையில்ல, எல்லாமே இங்கே இருக்கே. ம், 1 செகண்ட். ஹலோ, எந்த இடத்துக்கு வரணுங்க? கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துருவேன். ஓகே. இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வேலை வந்துருச்சு. இந்த வீட்டுக்கார் சொன்ன மாதிரி நல்ல ராசியான வீடு தான். சரி, போயிட்டு வாங்க மதன். ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். டேக் கேர்.
நீ பிரமாதமான டிரைவர்னு சொல்றாங்க, உண்மையா? ஏதோ வேலைக்கு கூப்பிடுறவங்க திருப்தி படுற அளவுக்கு ஓட்டுவேன். அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? அடுத்த தடவையும் என்ன கூப்பிடுறதுல இருந்தே தெரிஞ்சுக்குவேன். உன்னையே கூப்பிடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கற? நிச்சயமாங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கே. ஸ்டைலா? அது எப்படி? பழைய வண்டியா இருந்தா பக்குவமா ஓட்டுவேன், புது வண்டியா இருந்தா ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவேன். இதுதான் என் ஸ்டைல். வெரி குட். நானும் பழைய வண்டிதான், பட் எனக்கு ரொம்ப ஸ்பீடா ஓட்டணும், புரிஞ்சுதா? அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உள்ளவா, இந்த பணம் ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நான் வெளியே வந்ததே இல்ல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ ரொம்ப டீசென்டான ஆள்னு. வா. இத பார், எனக்கு இந்த கள்ளக்காதல்லாம் பிடிக்காது. என் கணவர் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன். கள்ளக்காதல் பிடிக்காதுங்கிறீங்க, கணவன் கிட்டே அன்பா இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஹேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் புருஷனுக்கு என்ன விட வயசு ஜாஸ்தி, அவரால என்ன திருப்திப்படுத்தவே முடியல. எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி அதிகம். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே என்ன திருப்திப்படுத்ததா. Come on, let's enjoy. மோகனா, நீ எழுதின கண்டதும் காதல் முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க சார்? முதல் அத்தியாயமே ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே நாட்டுல நடக்கிற மத்த விஷயங்களையும் எழுதுன்னு சொல்றாங்க. எழுதுறேன் சார். எந்த விஷயம் எழுதணும்னு சொல்லுங்க. நம்ம சிட்டில நிறைய பெண்கள் விபச்சாரத்துல ஈடுபடுறதா சொல்றாங்க. ஆமா சார். அது எப்படிமா உனக்கு தெரியும்? தினமும் பத்திரிக்கையில விபச்சாரத்தை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே தானே சார் இருக்கு. ரொம்ப அட்வான்ஸா இருக்கேம்மா. நான் பெண்கள் விபச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கே போய் சம்பந்தப்பட்ட அந்த பெண்களை பேட்டி எடுத்து கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். நம்ம பத்திரிகைக்கு நீ ஒரு பெரிய அசெட்டுமா. தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன மதன், அம்மா ரொம்ப வேலையா? இவ்ளோ சோர்வா வரீங்க? ஆமாங்க, குளிச்சுட்டு வெளியே போகணுங்க. என்ன நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வெளியில போறேன்னு சொல்றீங்க? ஏதாவது ஓவர் டைமா? ஐயோ, ஓ மை காட், ஓவர் டைமா? என்னால முடியாதுங்க, பசிக்குதுங்க, ஹோட்டலுக்கு போகணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த அந்தரங்கம் பத்திரிக்கையில வந்திருக்கிற கண்டதும் காதலுங்கிற இந்த தொடரை படிங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. சரிங்க, ஹோட்டல்லே படிச்சுக்கிறேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன சாப்பிடுறீங்க? 2 பரோட்டா, வெஜிடபிள் குருமா. கொஞ்சம் லேட் ஆகுமே. பரவாயில்லடா. சரி சார். அபலை பெண் பரிமளாவின் கண்டதும் காதல் உண்மை தொடர். ரசிக பெருமக்களே, எங்கள் இசை நிகழ்ச்சியில் கடைசி பாடல் ரசிகர்களின் பாடலாகும். யாரேனும் பாட நினைக்கும் 2 பாடகர்களுக்கு எங்கள் குழு இந்த மேடையிலே வாய்ப்பளிக்கிறது. திறமை வாய்ந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மேடைக்கு வரலாம். வாங்க, ப்ளீஸ் கம். என்ன பாட்டு பாட போறீங்க? சிந்து நதி கரையில். அதேதான். அப்படியா? சிந்து நதி கரையில். என்ன? தேங்க்யூ சார். ரெடி? 1 ரெடி.
அழகிலே ஒரு 1000 வர்ணம் இருந்துமே சோகமா. பெண்மையே உன் வாழ்விலே எனக்கு இடம் கொடு, காக்கிறேன். தொலைந்து போகட்டும் நடந்த யாவையும் மறந்தே நீயோடிவா. சிந்து நதி கரையில் கொட்டுகிற மழையில் கண்மணி அந்த வானவில்லும் என்று வந்ததம்மா. சின்னஞ்சிறு வயதில் நெஞ்சிலே பட்ட காயங்களும் இனி யாருமம்மா. சிந்து நதி கரையில் சிந்து நதி எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. நீங்க என்ன மேடை பாடகியா? என் உள்ளத்து வேதனைகளை நான் பாட்டா பாடினேன், அவ்வளவுதான். உங்க வேதனைகளை தீர்க்கறதுக்காக நான் வேணா உங்க வாழ்க்கை துணை வேணா வரலாமா? என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இது இன்னைக்கு இப்ப எடுத்த முடிவில்ல. உங்களை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணி ரசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது உங்களை தாங்க பண்ணிக்குவேன். வாங்கல பேசிக்கிட்டே போலாம். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையங்க. பெரிய பணக்கார குடும்பம். ஊர்ல நிறைய சொத்து இருக்கு. எங்க மாமா பொண்ண என் தலையில கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. ஆமாங்க, மனசுக்கு பிடிக்காத பொண்ண எப்படிங்க மனைவியா ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. என்னங்க அது புரியாத விஷயம்? அது எப்படி ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை கண்ட உடனே காதல் வரும்? காதல் வர்றதுக்கு வருஷமும் மாசமும் தேவையில்லைங்க. வெறும் ஒரு நிமிஷமே போதும். அம்மா, ஒரு வரன் வந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா ப்ளீஸ், இனிமே எனக்கு இந்த வரன் பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏம்மா? பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்க. மாப்பிள்ளையோட அழகு, வயசு இத பத்தி எல்லாம் கவலைப்படாம அலங்காரம் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கணும். அப்பா, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. ஏதோ ஒரு ஷோகேஸ் பொம்மையை பாக்குற மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கேட்கணுமேங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. உனக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா? நீ அப்பா, இந்த டேலண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குப்பா. இதெல்லாம் முடிஞ்சு உங்களால பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்விமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்கன்னு. அவங்க கேக்குற இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமாப்பா? அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அப்பா, உங்ககிட்ட என்னைக்குமே அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. ப்ளீஸ் பா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே எனக்கு மாப்பிள்ளை பாக்காதீங்க. சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க. விஷயத்த சொல்லுங்க சார், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். வீடுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, நேத்து யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, என்னாச்சு? எல்லா ஆம்பளைங்களுமே பொண்ணை விட பொண்ணு மேலதான் குறியா இருக்காங்க சார். அதனால இனிமே எனக்கு மாப்பிள்ளையை பாக்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ரொம்ப கரெக்டான டிசிஷன். நானும் அதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க சார்? நீ என்னோட பிஏ தானே? அதுல என்ன சந்தேகம்? அதனாலதான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன்ல. பிஏன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா பரிமளா? தெரியுமே, பர்சனல் அசிஸ்டன்ட். கம்பெனியோட விவகாரங்கள் எல்லாம் உனக்கு தெரியும், ஆனா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுங்க சார். சொல்ல தர்ம சங்கடமா தான் இருக்கு. என் மனைவிக்கு 2 காலும் ஊனம், நடக்கவே முடியாது. பிறவிலேயே அந்த குறை. ஏன் சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த குறை உங்களுக்கு தெரியலையா? கல்யாணத்தப்பவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா பணத்தால என்ன விலைக்கு வாங்கிட்டாங்க. பண தேவை பூர்த்தி ஆயிடுச்சு, ஆனா உடல் தேவை என் மனைவி கிட்ட கிடைக்காத அந்த சுகத்தை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. பதட்டப்படாத பரிமளா, உன்னோட தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன். என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய மாசம் 10,000 தரேன். எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு,
நம்ம எல்லாத்தையும் அங்க வச்சுக்கலாம். ஐ வில் fulfill all your demands. நாளையில இருந்து உங்க கம்பெனிக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். உங்களை மெயின்டைன் பண்ற பொண்ணை பார்த்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. வண்டியை நிறுத்துங்க. நான் தப்பான பொண்ணு கிடையாது சார். இனிமே எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சா அது எனக்கு தான் அசிங்கம். என்னங்க அமைதியா இருக்கீங்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நாளைக்கே எங்க அம்மா கிட்ட உங்களை கொண்டு போய் காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களை எந்த விதத்திலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே? பாருங்க, உங்ககிட்ட பேசினதுமே ஸ்டார்ட் ஆகாத பைக் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கிளம்புறேங்க. வெரி குட் டிசிஷன். தேங்க்யூங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பி சீட்டர் ப்ளீஸ். நாளையில இருந்து வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, உன் மனசை மாத்திக்கிட்டியா? நான் இப்ப இங்க ஆபீஸ்க்கு வந்தது உங்ககிட்ட ஒர்க் பண்றதுக்காக இல்ல. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண சேலரி பேலன்ஸ வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். வாங்கிக்க, தந்துடுறேன். ஆமா, நீ வேற எங்கேயாவது வேலைக்கு சேர போறியா? இல்ல சார், நான் வேற ஏதாவது ஆபீஸ்ல சேர்ந்தா கூட இதே பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ணணும். கடவுள் எனக்கு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் கொடுத்திருக்காரு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் பெரிய பணக்காரர். சோ நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. சமையல் சட்டியிலிருந்து துள்ளி தப்பிக்க நினைச்ச மீன் அடுப்பு நெருப்புல விழுந்துருச்சான். அழகான பாய் ஃப்ரெண்டா? அவன் எங்க வேலை செய்யறான், எங்க இருக்கிறான், இதெல்லாம் கேட்டியா? தப்பி ஓடுற மானுக்கு புலி புத்தி சொல்ல தேவையில்லை. என் சம்பள பாக்கிய கொடுக்குறீங்களா? இந்தா, உனக்கு அதிகமாவே கொடுக்கறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்னு என்னால சொல்ல முடியாது. தேங்க்யூ. புவர் கேர்ள். நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா வந்துடணும். ஓகே. ஏய் நில்லு. என்ன தைரியம் இருந்தா எவனோ ஒருத்தரோட பைக்ல வீட்டு முன்னாடி இறங்கி அவனுக்கு டாடா வேற காட்டுவேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எவனோ ஒருத்தன் இல்லப்பா, என்னோட வுட்பி. என்ன சொல்ற? நாளைக்கு காலையில நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்போ உங்க அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரியும். என்ன திமிரு இருந்தா இத பத்தி என்கிட்டயே சொல்லுவேன். கத்தாதீங்கப்பா. வரதட்சணை கொடுக்க முடியாம ஒரு வயசு பொண்ணு வீட்டுல வச்சிருக்கீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அவ சம்பாதியத்துல வயத கழுவுறீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? நாளைக்கு காலையில நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், இன்விடேஷன் இல்லப்பா. என்ன ரமேஷ் இது, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன உங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதா சொன்னீங்க? போலாம். முதல்ல ஒரு நாள் இங்க தங்கி நம்ம கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட மெதுவா பேசி அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். வா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பரிமளா. எல்லாம் உன்னாலதான். நீ எனக்கு கிடைச்சது இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஃபீலிங்ஸுக்கு தேங்க்ஸ்யா. ப்ளீஸ் ரமேஷ், தொடாதீங்க. முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன தாராளமா தொடலாம். சாரி பரிமளா, நான் ஊருக்கு போய் நம்ம கல்யாணத்தை பெரிய லெவல்ல பண்ணலாம்னு யோசிச்சதுனால இந்த தாலிய பத்தி மறந்துட்டேன். இப்ப அம்மா கிட்ட பேசுறேன், கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். ஹலோ ஹலோ அம்மா, நான் ரமேஷ் பேசுறேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாடா, உனக்கு எங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எனக்கு பிடிக்காத அத்தை பொண்ணை என் தலையில கட்டி என் வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் பாத்திருக்கேன். அவ ரொம்ப அழகா இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணா அவளதாம்மா கல்யாணம் பண்ணிப்பேன். என்னது கல்யாணமா? என்னடா என் தலையில இடிய போடுற? பரிமளா கிட்ட நீயே பேசுமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. பயப்படாம தைரியமா பேசு. உன் பேர் என்ன? பரிமளா. சொல்லு. அத்தை. என்னது அத்தையா? என்ன தைரியம் இருந்தா என்ன அத்தைன்னு கூப்பிடுவேன்? ஒரு வயசு பையன் கூட
ஹோட்டல் ரூம்ல தங்கி தாலி கட்டிக்காமலேயே குடும்பம் நடத்த துணிச்சிட்டியா? என்ன வசியம் பண்ணிடி அவனை முந்தானையில முடிச்சு வச்சிருக்க? என்ன பேச்சே காணோம்? இத பாருங்கம்மா, நீங்க சம்மதிச்சீங்கன்னா ஊர் வரவெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். உங்களுக்கு ஒரு வாரம் நான் டைம் தரேன். முடிஞ்சா உங்க மனசை மாத்திக்கங்க. இப்ப புரியுதா நான் எதுக்காக ஹோட்டல் கூட்டிட்டு வந்தேன்னு? எல்லாம் உனக்கு போக போக புரியும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த ஹோட்டல்லயே தங்கி இருக்க போறோம். அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். அம்மாவுக்கு கொடுத்த ஒரு வாரம் கெடு முடியற வரைக்கும் எங்க அத்தை வீட்டுல கொண்டு போய் உன்னை தங்க வைக்கிறேன். அங்கேயே தங்கிடுறேன். அத்தையா? இது வரைக்கும் என்கிட்ட அவங்கள பத்தி சொன்னதே இல்ல. அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க. டான்ஸ் கத்துக்கிற நிறைய பொண்ணுங்க அங்கேயே தங்கியிருக்காங்க. நீ அத்தை பாதுகாப்புல தங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் பொழுது போகும். நானும் நேர்ல அம்மாவை போய் பார்த்து அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்து உடனே உன்னை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் தினமும் உன் கூட போன்ல பேசுறேன்யா. ஓகே தானே? ஓகே. ஏண்டா ரமேஷ், நீ பண்ண காரியத்துக்கு பெத்தவ சத்தம் போடாம சங்கீதமா பாடுவா? ஆ? நீ உக்காரு. உக்காருமா. அதனாலதான் அத்தை இவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 நாளைக்கு இவ இங்கேயே இருக்கட்டும். அம்மாவை போய் பார்த்து சமாதானப்படுத்தி வந்து உடனே கூட்டிட்டு போறேன். பொண்ணு நல்ல லட்சணமா தான் இருக்கா. நான் வேணும்னா அம்மாக்கு போன் பண்ணி பேசட்டுமா? வேணா அத்தை, அதை நானே பாத்துக்கிறேன். அது வரைக்கும் பரிமளாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கங்க. பரிமளா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் வந்துருங்க ரமேஷ். கவலைப்படாத பரிமளா, எங்க அத்தை உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாங்க. நான் கிளம்புறேன் அத்தை. போயிட்டு வாப்பா. ஓகே. ரொம்ப டயர்டா இருக்கியம்மா? சரியா தூங்கலையாடா? விமலா. என்னங்கம்மா? பரிமளாவை கூட்டிட்டு போய் நல்லா மாலிஷ் பண்ணி குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வாங்க போலாம். போமா, வாங்க போ. ட்ரெஸ் மாத்திக்கோங்க. எதுக்கு? அம்மா சொன்னாங்கல்ல, அதுக்குதான். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. போதும் விடுங்க, நான் குளிக்கணும். விமலா. என்னம்மா? போய் பரிமளாவை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன இதுக்காக கூப்பிடுறாங்க? டான்ஸ் ஆடதான். டான்ஸ் ஆடவா? ஆமா. நான் ஏன் டான்ஸ் ஆடணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருங்க. அவங்க ஆட சொன்னா 2 ஸ்டெப் ஆடிடுங்க. இல்லனா அவங்களை அவமானப்படுத்தினதா நினைச்சு எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. வாங்க. வாமா பரிமளா. நீ வந்து டான்ஸ் ஆடு. எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது ஆண்டி. ஏன் தயங்குற? உனக்கு தெரிஞ்சதா ஆடு, தெரியலன்னா நான் சொல்லி தரேன். போமா, வாங்க. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறியே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? இல்ல ஆண்டி, நான் சும்மா ஆடுவேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுனா உடம்போட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்கும். ரமேஷ்க்கு கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீயும் நல்லா டான்ஸ் கத்துக்கிட்டனா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரியா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ரமேஷ் பேசுறேன். என்ன ரமேஷ் இப்படி பண்ணிட்டீங்க? எங்க இருக்கீங்க? என்ன பரிமளா, என்ன பிரச்சனை? 2 நாள்ல
வரேன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்றீங்க? அதுல பரிமளா வந்த அன்னைக்கு அம்மாவுக்கு வேற ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லம்மா. ஆனா இந்த டைம்ல நம்ம விஷயத்த சொல்றதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் அத்தைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோமா. சரி ரமேஷ், நீங்க உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம கல்யாண விஷயத்த அவங்க கிட்ட மெதுவாவே நீங்க எடுத்து சொல்லுங்க. சரிம்மா, நான் அப்படியே செய்றேன். நான் வச்சிடுறேன். பரிமளா, பரிமளா, எழுந்துருங்க. இந்த காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. எங்க? டான்ஸ் ஆடத்தான். நான் வரமாட்டேன். மேடம் சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. இங்க பாரு, உனக்கு வேணா அவங்க மேடமா இருக்கலாம், ஆனா எனக்கு அவங்க ஆன்ட்டி தான். என்னால டான்ஸ் ஆட வர முடியாதுன்னு நீ அவங்க கிட்ட போய் சொல்லு. சரி, காஃபி குடிங்க. எனக்கு வேண்டாம். என்னம்மா, டான்ஸ் ஆட கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே? எனக்கு டான்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆண்டி. குடும்பம் நடத்த போற பொண்ணுக்கு டான்ஸ் எல்லாம் எதுக்கு? அது சரிதான், குடும்பம் நடத்த போறேன்னு யார் சொன்னது? ஐயோ ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? நீ சொல்றத கேட்டா சிரிக்காம என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இன்னும் நீ அந்த ரமேஷ் உன் புருஷன் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் உன்னை கட்டிக்க போறவல்ல, உன்னை என்கிட்ட காட்டி கொடுத்தவன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை என்னன்னு சொல்றது? இங்க பார், இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? நீ வரதுக்கு முன்னாடியே உன் போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? அவன் ஏன் ஆளு. அடுத்த பொண்ணுக்கு பிராக்கெட் போடுறதுக்கு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவன் போயிருக்கான். இனிமே உன்னை பார்க்க வரவே மாட்டான். நீ என்னோட உடமை, இனிமே நீ எனக்கு அடிமை. இல்ல, நீங்க பொய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்க. உன்னை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்னடி வந்துச்சு? நீதான் ஏமாந்து போய் இங்க வந்திருக்க. பணக்கார பையனை பார்க்க வேண்டியது, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியது, கடைசியில இந்த மாதிரி ஏமாந்து போய் இங்க வந்து மாட்டிக்க வேண்டியது. நீங்க சொல்றது எல்லாமே பொய். ஏன் ரமேஷ் என்ன ஒரு நாளும் ஏமாத்த மாட்டாரு. அவன் ஏமாத்தி கொண்டு வரதுக்கு தாண்டி மாசம் மாசம் அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அவன் உனக்கு செலவு பண்ண காசு மொத்தத்தையும் நான் தாண்டி கொடுத்தேன். இன்னும் சொல்றேன் கேளு. அம்மா ஒத்துக்கல, ஒரு வாரம் அத்தை வீட்டுல இருன்னு சொல்லிருப்பானே. இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சீன் கிரியேட் பண்ணிருப்பானே. அதிர்ச்சியான விஷயம் இன்னொன்னு சொல்லட்டுமா? அந்த அத்தையும் நான் தான். உன்கிட்ட போன்ல பேசின அம்மாவும் நான் தான். இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து விட்டதே ரமேஷ் தான். என்னடி? ஆமாமா. சரி, நம்ம வழக்கப்படி இவளை இன்னைக்கு ராத்திரி நல்லா தயார் பண்ணு. சரிங்கம்மா. வர கஸ்டமர் முன்னாடி சும்மா பம்பர மாதிரி ஆடணும். இவ ஆடல, ஆடுறதுக்கு உனக்கு கால் இருக்காது. ஜாக்கிரதை. நான் சொல்றேன், கோச்சிக்காத. அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் அவசர அவசரமா தாலியை கட்டிக்கிட்டு ஹோட்டல் அறையில அவன்கிட்ட ஏமாந்து இங்க வந்தவதான். ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தப்பிச்சு போலாம் தான் நினைச்சேன். அதுக்கு கிடைச்ச தண்டனை என்னன்னு தெரியுமா? ஏய், எழுந்துடி, எழுந்துடி. சம்மதமா? இவ சரிப்பட்டு வர மாட்டா. காளே, அம்மா சிகரெட் பத்தவை. அம்மா உங்க முன்னாடி சிகரெட் ட்ரீட்மெண்ட்டா? பத்தவை. ஏய், வேண்டாம். இல்ல, வேண்டாம், வேண்டாம். சொல்ற பேச்ச கேக்கலனா தொடையில சுடுற சிகரெட் அப்படியே மேல ஏறும். சம்மதமா? இவ சரிப்பட்டு வரமாட்டா. டேய் மாறி, அடி அடிடா.
நினைப்புக்கே எனக்கு கிடைச்ச தண்டனை இருக்கே அப்பப்பா, அந்த வேதனைய நீ அனுபவிக்க வேண்டாம் பரிமளா. இங்க பாரு. ஐயோ, என்ன என்ன கொடுமை இது. அதுக்குதான் சொல்றேன், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அவ சொல்றபடி ஆடு. அதுக்குள்ள நம்ம 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். என்ன சரியா? நீ ரெடி ஆகு. ரொம்ப நேரம் நான் கூட பேசிட்டு இருந்தா அவ சந்தேகப்படுவா. நான் வரேன். உண்மையாவே பரிமளா கதை என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரிமளா புத்திசாலியா இல்ல முட்டாளான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்? காதலன்னு அவனை நம்பி குருட்டுத்தனமா குழியில விழுந்துட்டா. விழுந்தவ வெளியில வந்தாளா இல்ல அதுக்குள்ளே கிடக்குறாளா? இந்த கேள்விக்கு அடுத்த வாரம் விடை தெரிஞ்சிடும். அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா மதன்? இத தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் அவ இல்ல, அவ வயசு, அவ வறுமை. சரியான வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் வரதான் செய்யும். வளர்ற முல்லை கொடிக்கு பக்கத்துல இருக்கிறது கள்ளி செடியா கழுமரமானு தெரியாது, அது மேல பறந்துரும். அவ அவனை முழுசா நம்பினா, அவன் அவளை முழுசா ஏமாத்திட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது அவ மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு. சரிங்க, நான் போய் படுக்கிறேன். எங்கடி கிளம்புற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க எங்க போறீங்கன்னு நான் கேக்குறேனா? என்னடி பேச்சுல ரொம்ப திமிரா இருக்கு? இங்க பா, உன்னை விட ஒரு சொத்தை தான் நான் அதிகமா விரும்புறேன். வசதியா இருக்கிற உங்க அப்பா வீட்டுக்கு போய் மரியாதை 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாடி. இல்லன்னா உன் படுக்கைக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கே வர மாட்டேன். புரிஞ்சுதா? போய் வாங்கிட்டு வா. ஹாய். வா மதன். இப்பதான் என் ஹஸ்பண்ட் வெளியே போறாரு. அவரை நீ பாத்தியா? அவரை நான் பார்த்தேன், அவரு என்ன பார்க்கல. உங்க ஹஸ்பண்ட் என்ன மாதிரி நல்ல மிடுக்கா இருக்காரு, அவருக்கு ஏன் துரோகம் செய்றீங்க? இதையே துரோகம் நினைக்கிறீங்க? தேவைன்னு நினைக்க கூடாதா? அப்படின்னா? ஒரு பொருள் வாங்க நாம ஒரு கடைக்கு போறோம். அங்க நமக்கு தேவையான பொருள் இருந்தோம், அதுல நமக்கு திருப்தி இல்லைன்னா வேற கடைக்கு போறது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். என்னை பொறுத்த வரைக்கும் புருஷனும் பொருளும் ஒண்ணுதான். என் புருஷன் சுரேஷ் என்ன காதலிச்சான்னு நினைச்சேன். ஆனா அவன் என் சொத்தை தான் காதலிச்சான்னு போக போகத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போட்ட காதல் தூண்டில்ல நான் வசமா மாட்டிக்கிட்டேன். எங்க காதல் எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த சுரேஷையும் பிடிக்கல. அதனால இவன் என்ன கடத்திட்டு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டான். முதலிரவுல மோக உறவு மட்டும் தொடர்ந்து இருக்குமே? அதெல்லாம் இல்ல. அவன் என் கூட படுக்கிறதே இல்ல. கேட்டாக்கா அப்பாவோட சொத்தை கொண்டு வந்தாதான் உன் கூட படுப்பேன்னு அவன் சொல்றான். ஒரு பொண்ணு முயற்சி பண்ணா மோகத்துல எந்த ஆணையும் மூழ்கடிக்க முடியுமே? முயற்சி செஞ்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஆண்மையே இல்லைன்னு. பசி எடுத்தா கேட்டு சாப்பிடலாம், படுக்கையே யார்கிட்ட கேக்குறது? அதுக்குத்தான் இதுக்கு துணிஞ்சிட்டேன். அவனால எனக்கு குழந்தையே பிறக்காது. என்ன ஏமாத்துறான்ல, அதனால அவனை ஏமாத்துறதுல தப்பே இல்ல. அவனை பழி தீக்க நினைச்சேன், உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். உன் மூலமா எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க புருஷனுக்கு ஆண்மையே இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க கர்ப்பிணியானா அவர் எப்படின்னு கேட்க மாட்டாரா? கேட்கட்டும். கேட்டா நீ ஆண்மை இல்லாதவன், என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவ அந்தரங்கத்தை நான் பகிரங்கப்படுத்திடுவேன். நீ வா. Come on. இந்த கேரவான்ல தான் நம்ம காம விளையாட்டு. கடல் நடுவுல மிதக்கிற படகுல கூட பல பெண்களோட கலந்துருக்கேன். ஆனா நடு ரோட்ல இப்படி ஓடுற கேரவன்ல ஒரு புது அனுபவம். பலர் முன்னால காம களியாட்டம், ஆனா இதை யாரும் காண முடியாது. புதிரான போக இன்பமா இருக்கே. நான் எதை செஞ்சாலும் வித்தியாசமா தான் செய்வேன். Come on darling, don't waste my time.
ஆட்டோ வரீங்களா? உட்காருங்கம்மா. எங்க போகணும்? எனக்கு ஒரு விபச்சார விடுதியை காட்டுறீங்களா? என்ன? ஆச்சரியப்படாதீங்க, நான் அங்க போறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வேற ஒரு விஷயமா. நான் ஒரு பத்திரிகை நிருபர். என் பேர் மோகனா. அந்தரகம் பத்திரிகையில வர கண்டதும் காதலுங்கிற தொடரை படிச்சிருப்பீங்களே, அதை எழுதுறது நான் தான். வணக்கம்மா. நீங்க தானா அது? அந்தரங்கமா நடக்கிற அசிங்கங்களை அக்கு வேற ஆணி வேற கிழிக்கிறீங்களம்மா? அதே மாதிரிதான் நான் விலை மாதர்களோட அந்தரங்க வாழ்க்கைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். பழப்புக்காக இந்த மாதிரி வீடுங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் காட்டுறேன், வாங்கம்மா. தேங்க்யூ. மேடம் இருக்காங்களா? அம்மா உள்ள இருக்காங்க. யாரடி காலையிலே கஸ்டமரா? கஸ்டமர் இல்லம்மா, வாட்ட சாட்டமா ஒரு உருப்படி வந்திருக்கு. உங்க பாடு யோகம்தான். சரி, வர சொல்லு. வாமா. தேங்க்யூ. நீ யாருமா? உனக்கு என்ன வேணும்? என் பேர் மோகனா. பேரெல்லாம் வேணாம், விஷயத்தை மட்டும் சொல்லு போதும். விபச்சாரத்தை பத்தி நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதலான்னு வந்திருக்கேன். ஏண்டம்மா ஆராய்ச்சி கட்டுறியா? ஒவ்வொருத்தி எத்தனை பேரோட படுத்தாலும் ஆராய்ச்சி பண்ண போறியா? ஐயோ பகவந்துடா. அப்படி இல்லங்க, உங்களை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்ல போறேன். ఇదంతా తీసుకెళ్లి బయట చెప్తుంది ఏంటో. వేండమ్మా, నాంగేదో 4 సవితికుள்ள రహస్యమా తొలిలు చేస్తున్నాము. నువ్వేదైనా చేయగలిగితే మా గురించి నల్ల ఎలుదుమా. నీ దైవల్ 4 మగాళ్ళు వచ్చారనుకో 4 రూపాయలు సంపాదించుకుంటాను తల్లి. కొంచెం ఆ పని చేసి పుణ్యం కట్టుకో తల్లి. కొంచెం ఇరమ్మా, నాకు కూపిடுற. ఏంటి பொண்ணுங்களா, ఇవంగళకి ఎన్నమో పేటు వేణుమా? உங்க అనుభవத்துல అదే మీ జీవితాల్లో ఏం జరిగిందో అది చెప్పండి, రాసుకుంటుందంట. పోమ్మా, పోయి எழுதிக்கோ. எங்களை பத்தி நல்லா எழுதுமா. போமா, போ போ. மாயதாரி சின்னாடு மனசலாகே சிந்து. வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவங்களை பத்தி நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத போறேன். அதுக்கு எனக்கு உங்க உதவி தேவை. நாங்க சொன்னோமா வழுக்கி விழுந்தோன்னு? இல்ல, அது வந்து என்னத வந்து போயின்னு பேட்டிங்கிற பேர்ல எங்களோட அறநிர்வாண போட்டோவை போட்டு கேவலமா ஒரு தலைப்பை வச்சு எங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவீங்க. நாங்க காசு சம்பாதிக்கிற கதை எழுதி நீங்க காசு சம்பாதிக்க போறீங்க, அப்படிதானே? நீங்க வந்து எழுதிட்டு போயிடுவீங்க. சோசியல் சர்வீஸ்னு 4 பேர் வந்து இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. நாங்க வாழ்ற இந்த சௌகரியமான வாழ்க்கையும் போயிடும், எங்க மேடத்துக்கு கிடைக்கிற வருமானமும் போயிடும். ரொம்ப தெளிவா தான் பேசுறீங்க, ஆனா மக்கள் உங்களை பத்தி கீழ்த்தரமா பேசுறாங்களே. எங்களை பத்தி பேசுறவங்க கிட்ட முதல்ல அவங்க யோகியமானவங்களான்னு கேளுங்க. உங்களுக்கு இந்த சமூகத்துல அங்கீகாரம் இல்லையே. ஏன் அங்கீகாரம் இல்ல? அங்கீகாரம் இல்லாம எங்களுக்கு இந்த தொழில் செய்ய மும்பை கொல்கத்தால லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க உரிமைக்காக நாங்க இப்ப குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க குழந்தைங்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நான் என்ன கேட்க வந்தனோ அதே தான் நீங்களும் சொல்றீங்க. உங்ககிட்ட பேசினதுல இத ஒரு தொழில்னு நீங்க சொல்றீங்க, இல்ல இத வியாபாரம் சொல்லுங்க. ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தருக்கு வாங்கி வித்தாதான் அதுக்கு பேரு வியாபாரம். நாங்க பண்ற ப்ரொஃபஷனுக்கு பேரு செக்ஸ். இனிமே எங்களை செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னே கூப்பிடுங்க. நீங்க பண்றது தொழில்னா போலீஸ் எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு உங்களை கோர்ட்டுக்கு அனுப்பணும்? எங்களை மட்டுமா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க? போலீஸ்க்கு மாமூல் வேணும், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். அப்போ நீங்க எல்லாம் விரும்பிதான் இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு. திருப்பி வியாபாரம் சொல்லாதீங்க. நானும் ஒருத்தனை விரும்பிதான் தாலி கட்டிக்கிட்டேன். அவன் அவனோட தேவைக்காக என்ன கொண்டு வந்து இங்க வித்துட்டான். அதுதான் வியாபாரம். எங்களை எல்லாம் கேட்க மாட்டீங்களோ? பதில் சொல்லணும்னா இங்க வந்து சொல்லுங்க. நானப்பட்டவங்கள எங்களை தேடி வராங்க, நாங்க யாரையும் தேடி போறது இல்ல. சரி, நானே வரேன். என்னோட முதலே இந்த வாலிபமான உடம்புதான். வேற எந்த தொழிலாவது முதலே இல்லாம பண்ண முடியுமா? இந்த தொழில ஈடுபட்டதுக்காக எப்பாவது நீங்க வெக்கப்பட்டிருக்கீங்களா? நாங்க வெக்கப்படணும். எங்க கிட்ட வர சமுதாயம் தான் வெக்கப்படணும். மனைவி கிட்ட கிடைக்காது, இங்க கிடைக்குதுன்னு வரானே அவனுக்கு தான் வெக்கப்படணும். பதவி உயர்வுக்காக மேலதிகாரிகளுக்கு எங்களை மாதிரி பொண்ணுங்களை சப்ளை பண்றாங்களே, அவங்க தான் வெக்கப்படணும். சில அமைச்சர்களோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குறதுக்காக எங்களை மாதிரி பொண்ணுங்களை கூட்டி குடுக்கறானுங்களே, அவனுக்கு தான் வெக்கப்படணும். எங்களை பார்த்து வெக்கப்படலன்னு கேக்குறீங்க? இந்த கேள்வி எல்லாம் அங்க போய் கேளுங்க. கோவப்படாதீங்க. இந்த மாதிரி உண்மைகளை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இந்த கட்டுரை எழுதுறேன். உங்க பேர் என்ன? ராணி. நீங்களும் இத ஒரு தொழில்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கீங்களா?
வருமானம் வர எல்லாமே ஒரு தொழில் தான். நான் படிச்ச 4ஆம் கிளாஸ்க்கு துபாயில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தன் நீங்க கூட்டிட்டு வந்தான். அவன் வாங்கி கொடுத்த வேலை இதுதான். இந்த வேலை பார்த்துதான் இவ குடும்பத்தாருக்கு பணம் அனுப்புறா. இவ பணம் அனுப்புறதுனால இவ குடும்பத்தாருக்கும் திருப்தி, இவ குடும்பத்தை காப்பாத்துறதுனால இவளுக்கும் திருப்தி. இவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, உங்க பேர் என்ன? என் உண்மையான பேரு மங்கம்மா. ஆனா வர்ற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப என் பேரை மாத்திக்குவேன். ராணி, மேரி, ரீட்டா அப்படின்னு. ஏன் பேரை மாத்துறீங்க? கிக்கு ஒண்ணுதான், ஆனா பேரு வேற வேற இருக்குல்ல. ரம்மு, விஸ்கி, பிராந்தின்னு அப்படிதான். சரி, கடைசி ஒரு கேள்வி கேக்குறேன். எல்லா இடத்துலயும் எய்ட்ஸ் நோயை பத்தி ரொம்ப பயப்படும்படியா பேசுறாங்களே, இன்னும் நீங்க இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எய்ட்ஸ் பத்தின பயம் எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, இப்பெல்லாம் காண்டம் இல்லாம எந்த கஸ்டமரையும் கிட்ட சேர்க்கறது கிடையாது. சீனாவுல ஹோட்டல் ரூம்ல சோப்பு ஃப்ரீயா குடுக்கற மாதிரி தலகாணி கீழே இதை வச்சிடறான். சீனால இருந்து வந்த கஸ்டமர் கொடுத்ததுதான் இது. இங்க இந்த அரசாங்கத்துக்கு எங்க மேலயும் எங்க தொழில் மேலயும் எந்த அக்கறையும் இல்ல. ஓகே, பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க சுவாரஸ்யமான தகவலுக்கு தேங்க்ஸ். பை. இதுலயும் இந்த சைனாக்காரன் தலையை நீட்டானா? వామ్మా వా 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 వివరాలని దొరికినాయా? వాళ్ళందరూ డబ్బుల కోసం మాత్రమే ఇక్కడికి వచ్చారు. ఈ వ్యాపారంలో దిగి డబ్బు సంపాదించుకుందామని. இவங்க யாரு கேட்டாலும் திமிராத பதில் சொல்லுவாங்க, నిజத்தை யாరు சொல்ல மாட்டாங்க. ఈ విషయం మీద ఇక్కడ వచ్చిన వాళ్ళలాగా బయట మోసపోయిన వాళ్ళు ఎవరైనా ఉంటారు. వాళ్ళ దగ్గరికి వెళ్ళి ఇంటర్వ్యూ చేస్తే వాళ్ళు నీకు నిజాలు చెప్తారు. అది నీ పేపర్లో పక్కం పక్కమే எழுதுற. அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும், உனக்கு நிறைய மேட்டர் கிடைக்கும். என்ன அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம செய்யுமா? எதுக்கு பணம்? ஒரு சச்சனடா, டபுள் ஆக்கி வரா. அங்க வேலை பார்த்துட்டு இங்க டிப்ஸ் தரையா? போ போ போ. பாத்தியாமா, கஸ்டமர் உனக்கு டிப்ஸ் தர. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன இங்க வர கஸ்டமருங்க உன்னதான் முதல்ல கூப்பிடுவாங்க. சீக்கிரமா இங்க இடத்து விட்டு கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஜாகிரதமா சூஸ்கனல்ல. என்ன மதன், இன்னைக்கு நீங்க வேலைக்கு போலையா? இல்லைங்க. அப்போ ஃப்ரீயா? ஆமா. அப்படின்னா இது புடிங்க. இது இந்த வார அந்தரங்கம். இதுல பரிமளா கதையோட 2வது அத்தியாயம் வந்திருக்கு. படிச்சு பாருங்க, டைம் பாஸ் ஆகும். நான் வரேன். சரிங்க. கண்டதும் காதல் அத்தியாயம் 2. ஆட சொல்லு. ஐயோ ராஜா காதல் ரோஜா கண்ணில் குத்தியதே, ஐயோ ராஜா காதல் ரோஜா நெஞ்சில குத்தியதே, ஒரு காதலும் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லாமல் தவிக்கிறேன் நான். ஐயோ ராமா காதல் ரோஜா கண்ணில் குத்தியதே, ஐயோ ராமா காதல் ரோஜா நெஞ்சில குத்தியதே, ஒரு காதலை அறியாமல் வாழ்க்கையும் புரியாமல் இருக்கிறேன் நான். ஐயோ ராஜா காதல் ரோஜா கண்ணில் குத்தியதே, ஐயோ ராமா காதல் ரோஜா நெஞ்சிலும் குத்தியதே. வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கினை அணைத்து வீட்டில் பூச்சாய் விழுந்தேன் இங்கு. வெளுத்தது பாலாய் தெரிந்தது அன்று, காலங்கள் கடந்தே புரிந்தது இன்று. ஒரு மறந்திட முடியாத வாழ்வதற்கு. ஐயோ ராமா காதல் ரோஜா கண்ணில்
கவலைப்படாதீங்க, அவளை நான் ஏலத்துல விட போறேன். உங்களோட ஆசையையும் அவசரத்தையும் ஏலத்தொகையில காட்டுங்க. கண்டிப்பா காட்டுறேன். விமலா, அம்மா, இவளை ஏலத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஏய், துணியை உருவடி. ஜல்தி நிக்கால். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஜிலேபி மாதிரி இருக்கும். சீக்கிரம் ஏலத்தை விடு. இது மலராத மொட்டு, மன்மத சிட்டு. இது சீட்டு கட்டு. யாரு வேணாலும் கழிச்சு போட்டு ஆடலாம். இந்த கைப்படாத ரோஜா மேல கை போட போற ராஜா யாருன்னு பாக்கலாம். ஏலம் ஆரம்பம். கேக்குறவங்க கேக்கலாம். 1000 ரூபாய். ஏண்டா பரதேசி, நான் என்ன புடவையா ஏல விடுறேன்? பொண்ணுடா பொண்ணு, கண்ணி கழியாத கண்ணு. 10,000. இவ்வளவுதானா? இதுக்கு மேல கேக்குறதுக்கு ஆள் இல்லையா? 20,000. இதுக்கும் மேல. இது கை கால் முளைச்ச கொக்கோக புத்தகம். இத புரட்டி படிச்சா நல்ல போதை ஏறும். கேளுங்க. 40,000 ரூபியா. அவ்வளவுதானா? 50,000. 50,000 ஒரு தரம், 2 தரம், 3 தரம். இந்த பொண்ணு இவருக்கு தான். ஏலம் முடிஞ்சிருச்சு. பணத்தை கொடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. பூவா ரசிப்பீங்களோ இல்ல கரும்பா ருசிப்பீங்களோ உங்க இஷ்டம். இந்த சரசா, நான் இந்த பொண்ண ஏன் இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். எந்த இடத்துக்கும் அனுப்ப மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஏன் இடத்துலதான். இங்க பாரு சரசா, இவளை நான் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ எவ்வளவு கொடுத்தாலும் இந்த இடத்தை விட்டு வெளியில மட்டும் அனுப்ப மாட்டேன். நீ இப்ப அனுப்பல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்டா? நீ இப்பவே எழுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இருக்காது. மாடியில மொத ரூம்ல நம்ம ஏசி தான் இருக்காரு, அவர்கிட்டயே கொடுக்கலாமே. டிபார்ட்மெண்ட்ல தான் அவர் ஏசி, இங்க ஓசி. இந்த பொண்ண என் இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவை? இப்ப சொன்னியே, இது கரெக்ட். எனக்கு வேண்டியது பணம் தான். 2 லட்சம். 2 லட்சமா? 2 லட்சத்தை கொடுத்துட்டு நீ இவ்வளவு பர்மனண்டா வச்சுக்கோ உன் கூடவே. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்தா, நீ கேட்ட 2 லட்சம் ரூபாய் பணம். நான் பொண்ணை கூட்டிட்டு போறேன். பெத்தாப்புற பொண்ணுரா சென்னைக்கு வந்து விட்ட, மயிலாப்பூர் மாமாவை கூட்டத்தில் பார்த்து விட்ட. அவர் நெஞ்சு என் நெஞ்சை நான் பசு போல் ஒட்டி விட்ட. நான் தொட்ட ஆண்களிலே அவரை போல் யாரும் இல்லை. நான் தொட்ட ஆண்களிலே அவரை போல் யாரும் இல்லை. இன்னும் ஆளே மாறவில்லை. பெத்தாப்புற பொண்ணுரா சென்னைக்கு வந்து விட்ட, மயிலாப்பூர் மாமாவை கூட்டத்தில் பார்த்து விட்ட. எந்த கொலுசே கட்டி மீது தொலைந்து போக துடிக்கும். எந்த உடம்பை கடிச்சு பாரு, கரும்பை போலே இனிக்கும். ஆய கலைகள்
நாளின் நாளும் போக போக விளங்கும். ஆண்கள் யாரும் புத்தன் இல்லை, காமசூத்திரம் விளக்கும். சிவப்பு விளக்கே எனக்கு இஷ்டம், சிவப்பு விளக்கே எனக்கு இஷ்டம். வந்து பாரு பிடிக்கும். பெத்தாப்புற பொண்ணு நான் சென்னைக்கு வந்து விட்டேன். மயிலாப்பூர் மாமாவை கூட்டத்தில் பார்த்து விட்டேன். இந்த போத வஸ்துவை ஏலத்துல விட போறேன். சேட்டு முதல்ல நீ ஆரம்பிச்சு வை. பகுத் அச்சா. சரஸ் பொண்ணு லட்டு மாதிரி உருண்டு தெரண்டு இருக்குது. இந்த மாதிரி லட்டெல்லாம் எங்க வீட்டு மேலே இருக்குது. அந்த ஜிலேபி பரிமளா இருக்காளே, அவ மேலே நான் கொடி மாதிரி படணும். அவளே கொண்டா. சேட் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரான். டீக்கே? இந்த மூஞ்சிக்கு ஜிலேபி கேக்குதா? குப்பைய பொறுக்கிற கோழி முன்னாடி முட்டை போடாத, சோளத்தை போடுன்னு சொல்லுவாங்க. டேய் ரமேஷ், அந்த பரிமளாவை திரும்ப கூட்டிட்டு வாடா. எவ்வளவு செலவராலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு லட்சியம். ரெட் லைட் ஏரியால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதுதான் என் லட்சியம். ஒரு சின்ன திருத்தம். நான் இருந்த இடம் வேணும்னா ரெட் லைட் ஏரியாவா இருக்கலாம். ஆனா நான் தப்பான பொண்ணு இல்ல. நீங்க என்ன காப்பாத்தி இருக்கீங்க. சகதியில இருந்து என்ன மீட்டு வந்து சந்தனத்தை பூசி விட்ட தியாகி நீங்க. இதை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆனா அந்த தியாகம் பூர்த்தியாக இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. என்ன அது? என் கழுத்துல தாலியை கட்டி சம்பிரதாயப்படி என்ன நீங்க மனைவியா ஏத்துக்கணும். இதோ பாரு பரிமளா, தாலி கட்டி ஒரு பொண்ணை அடிமையாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. கல்யாணங்கிறது ஒரு கட்டாய சடங்கு. காதல் கசந்த பின்னும் தாலி கட்டின மனைவிங்கிறதுக்காக வாழ்நாள் முழுதும் கணவனோடே வாழணுங்கிறத நான் அடியோட வெறுக்கிறேன். பிரியமா இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம், பிரியம் இல்லனா பிரிஞ்சிருவோம். இதுதான் என்னுடைய கொள்கை. நான் சொன்னது உனக்கு பிடிச்சிருந்தா என்னோடயே இரு, இல்ல நீ இப்பவே போலாம். உங்க கொள்கையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஓவியத்தை பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வரைஞ்சது. பிறந்த மேனியில வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்படியா? நிஜமாவே ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கு. இததான் பாடி பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். நான் ஒரு பெயிண்டர். என்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு நிர்வாணம் கூட ஒரு கலைதான். கலை கண்ணோட பெண்களை பார்த்து பார்த்து எனக்கு உணர்ச்சியே மறத்து போச்சு. செக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனாலதான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்காமலேயே இருந்துட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான்னு முடிவு பண்ண. ஒரு ஆன்மீகவாதி சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷனுக்கு செக்ஸ் மாத்திரமே வாழ்க்கை கிடையாது, அது ஒரு மந்திரம். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாரத்துல ஒரு முறை அந்த மந்திரத்தை ஜெபிச்சாலே போதும். தீக்குச்சியை உரசாமலேயே பத்திக்கிட்டியே, இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை தான் நான் மனைவியா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அட, நீ உன் கையில டாட்டு போட்டிருக்கியே. மருதாணி போடுறது பழைய பாரம்பரியம், இது புது பாரம்பரியம். இப்ப எல்லாரும் உடம்பு முழுக்க கோலமே போட்டுக்கிறாங்க தெரியுமா? அது உடல் ஓவியம், பாடி பெயிண்டிங். ஒரு ஓவியனோட திறமை தீட்டப்படும் ஓவியத்துல தான் தெரியும். துணி பெரிய துணை இல்ல. ஆனா உடல் ஓவியங்கிறது, அது தீட்டப்படும் உடல் அழகா இருந்தாதான் அந்த ஓவியம் இன்னும் அழகா இருக்கும். உன்னோட இந்த அழகான உடம்புல நான் ஓவியம் தீட்டினா அது என்ன உலக பெரும் உடல் ஓவியனா புகழ் பெற செய்யும். அதுக்கு நீ எனக்கு உதவணும். அந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் நீங்க. உங்க ஓவியத்துக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு நீ என் முன்னாடி நிர்வாணமா நிக்கணுமே. மனைவி கணவனுக்கு கொடுக்கிற சிறந்த சீதனம் நிர்வாணம் தானே. இத நான் கலை கண்ணோட்டத்தோட ஏத்துக்கிறேன்.
ஹாய். என்ன துணி எடுக்க போறியா? அதெல்லாம் போய் அப்புறப்படுத்தியாச்சுமா. சும்மா சொல்லக்கூடாது ராஜாராம். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதுல எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டேன். வித்துற வேண்டியதா. இந்த பிசினஸ்ல நமக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்கும். படம் வரையறது என்னோட வேலை, அத படம் பிடிச்சி விக்கிறது இவனோட வேலை. ஆடை போட்டா மாதிரி வண்ணம் தீட்டப்பட்டிருக்கே, இத ஒரு சொல்யூஷன் போட்டு அழிச்சிடலாம். அப்படி அழிஞ்சா ஓ நிர்வாண மேனி தெரியும். படத்தை வாங்குறவன்லாம் படுக்கையில போட்டு உன்னை ரசிப்பான். உன் அழகு மார்க்கெட்ல நல்ல விலை போகும். காற்றுள்ள போதே தூத்திக்கணும், வயசு இருக்கும் போதே வாழ்ந்துக்கணும். உன் அழகு மேனியால என் ஓவியம் உலக பிரசித்தி ஆக போகுது. மானங்கட்டு ஜென்மமே, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் முன்னாடி நீ நிர்வாணமா நின்னியே, அது உனக்கு வெக்கமா தெரியல? புருஷன் முன்னாடி பொண்டாட்டி நிர்வாணமா நிக்கிறது புனிதமானது. கோவில்ல இருக்கிற சிலைகளின் நிர்வாணம் கூட புனிதமானதுதான். என் பார்வை காம பார்வை இல்ல, கலை பார்வை. அந்த கலை கண்ணால உன்னை பெத்தவிலையும் உன் கூட பிறந்தவிலையும் நிர்வாணமா பாருடா. என்னடி ரொம்ப பேசுற? திமிரா பேசுன உன்னால தப்பிச்சு போக முடியாது. இது ஒரு சரசா வீடு மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்க. எங்க ஓடுற? ஏய் நில்லு, எங்கடி போற? ஏய் ஏய் நில்லு, புட்றாவல. ஏய் நில்லு, ஓடுடா, ஓடி கதவ. ஏய் ஏய் கதவ தரடி, ஓடி கதவ. என்ன மதன், இந்த வார தொடர படிச்சிட்டீங்களா? கதை எப்படி இருக்கு? என்னங்க இந்த போடு போட்டிருக்கா? போன வார பரிமளா விட இந்த வார பரிமளா ரொம்ப வித்தியாசமா இருக்கா? ஆமா, அதுக்கப்புறம் அவ அங்கேயே இருந்துட்டாளா வெளியே வந்துட்டாளா? ஏன் இவ்வளவு அவசரம் உங்களுக்கு மதன்? கதையில தொடர்னு தானே போட்டிருக்கு? ஆமாமா, தொடர்னு தானே போட்டிருக்கு. அவ அங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பரிமளா என்ன பண்ணா? ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மதன். உங்க கேள்விக்கான பதில் அடுத்த தொடர்ல கிடைக்கும். எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இப்ப சிட்டில ஒரு புதிய கலாச்சாரம் பன்றி காய்ச்சலை விட வேகமா பரவிட்டு வருது. என்ன சார் அது? மேல் ப்ராஸ்டியூஷன், அதாவது பெண் விபச்சாரம் மாதிரி இது ஆண் விபச்சாரம். பெண்களுடைய வயிற்று பசி தேவைக்காக பண்றது பெண் விபச்சாரம். பெண்களின் பால் உணர்வு பசியை திருப்திப்படுத்துறது ஆண் விபச்சாரம். பெண் விபச்சாரிகளை போலவே ஆண் விபச்சாரர்கள் இருக்காங்க. அவங்கள ஸ்டட் புல்லுன்னு சொல்லுவாங்க. சில பெண்கள் அவங்களுடைய தேவைக்காக இந்த மாதிரி ஆண் விபச்சாரர்களுக்கு போன் பண்ணுவாங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து அவங்க தேவையை நிறைவு செஞ்சுட்டு போவாங்க. இப்படி கிருமி மாறி பரவிட்டு வர்ற ஆண் விபச்சாரத்தை கண்டுபிடிச்சு நம்ம பத்திரிகையில கிழின்னு கிழிக்கணும். இந்த முக்கியமான பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தைரியமா பண்ணு, உனக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். இன்னையில இருந்து நீங்க கொடுத்த இந்த வேலையும் நான் சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் சார். நான் வரேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இப்ப நாம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். அவசரப்படாதீங்க, சொல்றேன். என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. ஹாய் டார்லிங், நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ஓ அணைப்புல இல்லாம வெறும் நினைப்புல தவிக்கிறேன். நானும் இங்க உங்க நினைப்புல தான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்ப ஊருக்கு வர போறீங்க? நான் இங்க பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். உனக்காக வேணா உடனே புறப்பட்டு வந்துருவா? வேணா நீங்க பிசினஸ் எல்லாம் முடிச்சிட்டு மெதுவாவே வாங்க. பிசினஸ் தான் முக்கியம். உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன கிஸ் அடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது? அது ஒண்ணு இல்லடா செல்லம். பாக்கெட்ல உன்னோட படம் வச்சிருக்கல, அதை எடுத்து நெஞ்சில இச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்தேன். வேணும்னா நான் சொன்ன இடத்த கொஞ்சம் தொட்டு பாரு, ரொம்ப ஈரமா இருக்கும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஈரமா தான் இருக்கு. ஆமா, அங்க என்ன முத்த சத்தம்? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? நானும் உங்க போட்டோல தான் முத்தம் கொடுத்தேன். நீங்க வேணா தொட்டு பாருங்க, அங்கேயும் ஈரமா தான் இருக்கும். ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே ஈரமா தான் இருக்கு. சீக்கிரமா வந்துருங்க. சரி, நீ உன்னோட உடம்ப பாத்துக்கமா. ஓகே, நான் வச்சிட்டுமா? ஓகேமா. என்னடா இவ தங்கமான புருஷனுக்கு இப்படி துரோகம் பண்றாளேன்னு பாக்குறியா? அவன் தங்கமான புருஷன் இல்ல, தங்க முலாம் பூசின பித்தளை புருஷன். என்ன கட்டிக்கிட்டவன் இந்நேரம் எவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு துரோகம் பண்றவனுக்கு நான் துரோகம் பண்றதுல தப்பே இல்ல. அவனும் நடிக்கிறான், நானும் நடிக்கிறேன். எப்படி எங்க தாம்பத்தியம்?
காரை பார்க் பண்ணிட்டு நீ சீக்கிரமா வந்துரு. சீக்கிரம் வா. இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அந்த ப்ரோக்ராம்க்கு பேர் ஜோடி மாற்றம். அதாவது கணவனும் மனைவியும் ஜோடியா கலந்துக்கிற ப்ரோக்ராம். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஊர்ல இல்லாதனால உன்னை என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, வா போலாம். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பாட்டு இசைக்கப்படும். அந்த இசைக்கேற்ப இங்கிருக்கும் ஜோடிகள் ஒருவருடைய உடல் ஸ்பரிசத்தை மற்றவர் பகிர்ந்து கொண்டு ஆனந்த நடனமாடி ஆழ்கடலில் முத்தெடுக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். பி ஹாப்பி. Welcome to the club. சத்து வச்ச கதவாணி உள்ள ஊத்தி வச்ச மதுவாணி சத்து வச்ச பணமானி உன்ன என்ன போறேன் கொடுடானி சுவத்து முதுகு காரா ஒரு டீ போடாலே காங்கம்மாலே காங்கொய்யா. ஒரு டீ போடாலே காங்கம்மாலே காங்கொய்யா. தொட்ட பெட்ட வேணும் முன்னா குட்டி போரே கொடை வாடி கித்து குட்ட போது முன்னா குத்த கட்ட நானூறடி கேட்டு முதுகு காரி சாக்லேட் கலர் காரி ஒன்றைக்கு உடம்பு தாக்க என் நேசு துடிக்கு தேடி. ஹலோ எவரிபடி, அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் அவங்க கார் சாவியை இதுல போடுங்க. இந்த குடுவையை நான் குலுக்குவேன். ஒவ்வொரு கணவனும் வந்து ஒரு சாவியை எடுக்கணும். அப்படி எடுத்த சாவியோட காருக்கு சொந்தமானவரின் மனைவி சாவி எடுத்தவரோடு ஜோடி சேர்க்கப்படுவார். இதுதான் ஜோடி மற்ற நிகழ்ச்சி. ஆர் யூ ரெடி? உங்க ஒய்ஃபே உங்களுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா நான் அந்த விளையாட்டுக்கு வரலடா சாமி. ஹலோ, கவலைப்படாதீங்க. அப்படின்னா எடுத்த சாவியை போட்டுட்டு வேற ஒரு சாவி எடுத்துக்கங்க. அதுக்கு நான் இப்பவே ரெடி. ஓகே, இப்போ எல்லாரும் உங்க கார் சாவி இதுல போடுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம். கமான், ஒவ்வொரு கணவரா வந்து கார் சாவி எடுங்க. முதல்ல நீ எடு. நீயும் போயிடு. கமான், கிவ் மீ தி கீ. இது யாரோட கீ? என்னோடது. எந்த உங்க கணவரோட கீயா? அப்ப இவரோட போறதுக்கு சம்மதமா? என் கணவரை நான் அவமானப்படுத்த ஓகே, என்ஜாய். கூடவே போறேன். நெக்ஸ்ட். ஓ, இது யாரோட சாவி? என்னோடது. ஓகே, கோ ஆன் என்ஜாய்.
மோகனா, ஒரு பாப்புலர் மேல் பிராஸ்டியூட்டோட மொபைல் நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நம்பருக்கு நம்ம போன் பண்ணா அவன் நம்மள ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான். அவன் கண்டிப்பா வருவான். இது நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து எனக்கு கிடைச்ச நியூஸ். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை போன் பண்ணா அவன் அலைஞ்சுக்கிட்டே ஓடி வருவான். இந்தா பேசு பேசு. நான் பெசன் நகர்ல இருந்து பேசுறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்ப பேசலாமா? ஓகே, தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்ட தான் நான் என்னோட தேவையெல்லாம் அவகிட்ட சொன்னேன். அவ தான் உங்க நம்பரை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னா. எனக்கு இப்போ நீங்க உடனே தேவைப்படுது. உங்களால வர முடியுமா? வெரி குட். நாம எங்க மீட் பண்ணலாம்? இந்திரா விலாஸ் ஊர்வசி ஸ்ட்ரீட், இந்திரன் நகர். ஓகே, நான் வெளியில இருக்கேன். வித்தின் half an hour நீங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்து உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஆக புத்துல இருந்து பாம்பு கிளம்பிருச்சு. அப்ப பருந்துக்கு போன போட்டுருவமா? ஹலோ. எஸ். போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா. நான் அந்தரங்கம் பத்திரிகை ஆசிரியர் அம்பலவாணன் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? ஆமா, நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். மோகனா சார். அப்ப நீ புறப்படலாம். எதுக்கும் பயப்படாது. உன் முகத்திலையும் பயத்தை காட்டாது. நீ போய் அங்க பேட்டி கொடுத்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள போலீஸ் வந்துரும். நம்ம பத்திரிகையாட்களும் வந்துருவாங்க. இத சக்சஸ் பண்றேன். ஓகே சார். நான் இந்திரவிலாஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நான் அங்க இருப்பேன். அடையாளமா? எளிய தேடுற பொண்ணோட மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அரை மணி நேரத்துக்குள்ள நான் அங்க இருப்பேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது இந்திரவிலாஸ் தானே? ஆமா. ஓ, அதுக்காக வந்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஹலோ, யாரு? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க வீட்டுக்கு நான் ரைடு வரேன். அங்க எதுவும் வச்சுக்காதீங்க. சரிங்க சார். சாரி மேடம், அவர் வேற ஒரு அப்பாயின்மெண்ட்ல பிஸியா இருக்காராம். இன்னைக்கு வர முடியாதான். இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஹலோ மதன். பார்ட்டி வந்தாச்சா? நம்ம ஏரியால போலீஸ் ரைட் வருதுன்னு இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொன்னாரு. அதனால நீ இன்னைக்கு வராத. ஓகே. சார். சொல்லுமா. சார், இங்க ரெய்டு வர போற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாம இன்னொரு நாள் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? சரி, நீ வந்துரு. ஓகே சார். ஹாய். ஹாய். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு ஆக்டிங் டிரைவரா வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? வாங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க? அந்தரங்கம் பத்திரிகையில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ரிப்போர்ட்டரா இருக்கா. அவ மூலமா ஒரு ஆண் விபச்சாரம் பண்றவனை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டானா. நாட்டுல ஒழிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு ஆண் விபச்சாரங்கிறது அழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது வைரஸ் மாதிரி இந்த சொசைட்டில பரவிட்டு இருக்கு. காம பசியோட இருக்கிற ஆம்பளைங்க அவங்க தேவைக்காக பெண்களை விபச்சாரிகளாக்கி அவங்க பசியை தீர்த்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? குற்றம் சொல்ல வேண்டியது விபச்சாரத்தை இல்ல, விபச்சாரத்துக்கு தள்ளுறவங்கள. அதாவது அதுக்கு காரணமா இருக்கவங்களன்னு சொல்றேன். அப்படின்னா விபச்சாரத்துக்கே காரணம் ஆண்கள் தான் சொல்ல வரேன். பெண் விபச்சாரத்துக்கு ஆம்பளைங்க காரணம் சரி. ஆனா ஆண் விபச்சாரத்துக்கும் ஆண்களே எப்படி காரணம் ஆவாங்க? சில ஆம்பளைங்க அவங்க பொண்டாட்டிய படுக்கையில திருப்தி படுத்துறது இல்ல. சில பேருக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியா இருக்காது, ஓகே, அதை மன்னிச்சு விட்டுறலாம். சில பணத்தாசை பிடிச்ச ஆம்பளைங்க பொண்டாட்டிய இந்தியாவில விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க ஆசையை தீர்த்துக்கிறாங்க. ஆனா அவன் பொண்டாட்டிக்கு வர ஆசைக்கு வடிகள் எங்க? அந்த மாதிரி நேரத்துல தான் அவங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக ரகசியமா மேல் பிராஸ்டிடியூட்டை யூஸ் பண்றாங்க. அடுத்து அதிக வயசு வித்தியாசத்துல பண்ணி வைக்கிற கல்யாணம். அவன் உணர்ச்சியின் எல்லைக்கு போகும்போது இவன் உணர்ச்சி தள்ளாடுது. ஐ மீன் வயசாயிருது.
அடுத்தது மனம் ஒத்து போகாத மன ஒப்பந்தம். இது காட்டு தீ மாதிரி மனசுக்குள்ளேயே திகு 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 திகுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல மனசே ஒட்டாது, அப்புறம் எங்க போய் உடம்பு ஒட்டுறது? அடுத்து சின்ன வயசுலயே விதவையானவங்க, கல்யாண சந்தையில விலை போகாத, விற்பனையும் ஆகாத, விடியலுக்காக எதிர்நோக்கி இருக்கிற முதிர் கன்னிகை, சரியான காலத்துல அனுபவிக்க வேண்டிய சுகங்களை அனுபவிக்க முடியாம இப்படி தடமாறி போயிடுறாங்க. இன்னும் சில பொண்ணுங்க வேலி தாண்டிய வெள்ளாடாயிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு மதன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? செத்தாதான் தெரியுமா சுடுகாட்டுக்கு பாதை? எப்படி விபச்சாரம் செய்யற பெண்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறாங்களோ அதே மாதிரி விபச்சாரம் பண்ற ஆண்களையும் கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களையும் கடுமையா தண்டிக்கணும். ஆண் விபச்சாரங்களை தண்டிக்கிறது இருக்கட்டும், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுற அப்படிப்பட்ட பொம்பளைங்களோட புருஷன்களை தண்டிக்கணும் முதல்ல. ஆண் விபச்சாரனோட வாழ்க்கையிலும் புதிரும் சோகமும் நிறைஞ்சிருக்கு. புதக்குழியில விழுந்த ஆண் விபச்சாரங்க குழியிலேயே புதைஞ்சு போய் வெளியே வர முடியாம, வெளியே எதையும் சொல்ல முடியாம அந்த வேதனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குற மாதிரி இருக்கு உங்க பார்வை. சாப்பிட தெரிஞ்சவனுக்கு சமைக்க தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் அவங்க மேல இருக்கிற ஒரு அனுபவம் தான். ஆண் விபச்சாரம் பண்றவன்கள்ல பெண்களால் ரொம்ப விருப்பப்படுறவனும் பிரபலமானவனும் போலீஸ்க்கும் பத்திரிகைக்கும் மோஸ்ட் வாண்டடா ஒருத்தர் இருக்கான். அந்த புலிக்கு வலையை விரிச்சாங்க, பட் அவன் தப்பிச்சிட்டான். இந்த தடவை தப்பிக்கலாம், பட் கண்டிப்பா மாட்டுவான். இந்த விஷயத்துல ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம்? இது ஒரு சமூக சேவை, அதனால தான் சொல்றேன். விபச்சாரம் பண்ற அவனை கண்டுபிடிக்கிறதுல நானும் என்னோட ஆர்வத்தை காட்டத்தான் போறேன். சரி, ஒரு பேச்சு கேக்குறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விபச்சாரக உங்களை தேடி வந்து சரணடைஞ்சா நீங்க அவனை மன்னிப்பீங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன் யாரு? இல்ல அவனை மன்னிக்கத்தான் நான் யாரு? சட்டம் தான் இதுல முடிவெடுக்கணும். ஒருவேளை அவன் என் கண்ணுல மாட்டினானா கண்டிப்பா நான் அவன்கிட்ட இன்டர்வியூ எடுப்பேன். அதை நான் தொடர எழுதுவேன். ஆமா, நீங்க கூட தொடர்கதை புத்தகம் எழுதுவீங்களா? அதனாலதான் அடிக்கடி அந்தரங்க பத்திரிகை வாங்கிட்டு வரீங்களா? இந்தாங்க, இது இந்த வார அந்தரங்க புக்கு. வீட்டுல போய் படிங்க. கண்டதும் காதல் அத்தியாயம் 3. பொறு. இனி உன்னை வச்சு நான் படம் வரையறதா இல்ல. உன்னை வச்சு வரைஞ்ச ஒரு படத்துக்கு பல லட்சம் கொடுத்து வாங்கிட்டான் அந்த ரமேஷ். ரமேஷா? ஆமா, உன்னை என்கிட்ட வித்தாங்களே அந்த சரசாவும் ரமேஷும் தான். வித்த பொருளையே மறுபடியும் விக்கிறது விபச்சாரத்துல மட்டும்தான். அந்த வீடியோ டேப்ப போட்டு உன் நிர்வாண உடம்ப நல்ல விலைக்கு விற்க போறாங்க. அந்த ரமேஷையும் சரசாவையும் அழிக்காம நான் ஓய மாட்டேன். பொம்பளை பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பூமா தேவி. அதுவே பொங்கி எழுந்தா பூகம்பமா மாறிடுவா. சாதுவா இருந்த என்ன சுனாமி ஆக்கிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். நில்றி. உனக்கு கற்கண்ட காட்ட போறேன். அத கடிச்சு சாப்பிட கூடாது. கரையிற வரைக்கும் பக்குவமா சுவைக்கணும், புரிஞ்சுதா? சரிக்கா. எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏய் மங்களம், இதோ வந்துட்டேமா. இங்க வா. இது கண்ணுக்குட்டி, கூட்டிட்டு போய் கத்து கொடு. உனக்கு இவதான் சரியான ஆளு. சரிம்மா, போ. வா. போ நம்ம சின்னச்சி. திரும்பி வந்தாளாம் பூமணத்தோட. அடிய விமலா, அந்த ஆரத்தி தட்டை கொண்டு வாடி. வலது காலோ இடது காலோ ஏதாவது ஒரு காலை எடுத்து வச்சு உள்ளவா. இங்க பார், நான் என்னோட வீடியோ டேப்பை வாங்க வந்திருக்கேன். டேப்பா? அதுதான் எப்பவும் ரமேஷ் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டானே. விலை கொடுத்து வாங்கின பொருளை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இல்ல வித்தவங்க தான் திருப்பி கேட்பாங்களா? கொஞ்சம் கூட மூளையே இல்லாம பேசுற. எதையும் நான் விற்கவும் இல்ல, நீயும் வாங்கவும் இல்ல. நீ எதையும் வியாபாரம் பண்ணல, ஆனா நீயே வியாபாரம் ஆயிட்டே. ராஜாராம படம் வரையறதுக்கு உன் உடம்ப காட்டினியே, அதை என்ன சொல்றது? நீ போனதுக்கு அப்புறம் தான் உன் அருமையே தெரிஞ்சது பரிமளா. ஏலத்துக்கு வந்த அத்தனை கஸ்டமரும் நீதான் வேணும்னு கேக்குறானுங்க. எத்தனை லட்சம் வேணும்னாலும் கொட்டுறதுக்கு தயாரா இருக்கானுங்க. நீ வந்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் பண்ற. அப்புறம் பாரு இந்த பிருந்தாவனை எப்படி களை கட்டுதுன்னு. அந்த வேலையே உனக்கு வேணாம் சரசா. ஆல்ரெடி எல்லா கஸ்டமரையும் வர சொல்லி நான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். இன்னும் 10-15 நிமிஷத்துல பார்ட்டி எல்லாம் வந்து நிக்கும் பாரு. சௌக்கியமா பரிமளா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் கை முதல்ல உன் மேல படட்டும். அந்த குறையை விட்டு வைப்பானே. வா.
கிட்ட வந்த மரியாதை கெட்டுடும். என் மேல கைய வச்சு பாரு, அப்புறம் உன் கை உன் உடம்புல இருக்காது. உன்னை கொல்லவும் தயங்க மாட்டா இந்த பரிமளா. என்ன பழைய மாதிரி நினைச்சிட்டியா? அடியே, என்ன பெரிய பூலாந்தேவி மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ புலி குகைக்குள்ள வலிய வந்த புள்ளி மாண்டி. இனிமே நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டேய் மாரி காளி, வாங்கடா. இங்க பார், உன்னோட பாடி பெயிண்டிங் கேசட் இப்ப என் கையில. ராஜாராமன் கொடுத்த பணத்தை விட அதிகமா பணம் கொடுத்து அவங்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். ஒவ்வொருத்தனையா அனுப்புறேன். எல்லாரையும் குஷிப்படுத்தி அனுப்பணும். புரிஞ்சுதா? வாடா ரமேஷ். வரட்டா செல்லம். ஹலோ சேட்டு, நான் தான் சரசா பேசுறேன். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பரிமளா, அதான் அந்த நாட்டுக்கோழி திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. நீங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்ட சிக்கனை ட்ரெஸ்டு சிக்கன் ஆக்கி என்ஜாய் பண்ணுங்க. ராத்திரி வரீங்கல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் கேட்டேன். சரி வச்சுட்டுமா? ரமேஷ், சேட்டு வரணுட்டான். அந்த வளசர வாக்க நிலத்தை வளைச்சு போட்டுற வேண்டியதுதான். ஓகே சார். நீ போய் வண்டி எடு. பத்திரம் என் பேர்ல தானே? बहुत अच्छा परिमला, बहुत अच्छा. क्या பெருக்கேத்த பெருமளம் இருக்கு உன்கிட்டே. உன்னை தான் அடிக்கடி அந்த சரஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தா இந்த பஜன்லால். உன்னை தான் செட் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிருந்தான். ஆனா அந்த பெயிண்டர் உன்னை பெயிண்ட் அடிக்க தூக்கிட்டு போயிட்டான். சும்மா சொல்ல கூடாது. உன்னை அந்த சரஸ் இந்த செட்காகத்தான் திருப்பி கொண்டாந்துட்டா. நீ மட்டும் இந்த செட்டை குஷி பண்றான். செட் காரையே பர்சா குடுக்கறான். இன்னும் அப்படி பாக்குது, இந்த செட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. நீ மட்டும் இந்த செட்டை குஷி பண்றான். செட் வார்த்தை மேலே நிக்கிறான். இங்க பார், செட் சொல்லுறான் சாவியே. அரே பாப்புரே. நான் ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு எய்ட்ஸ் நோய். என்ன தொட்டா உனக்கும் அந்த நோய் வந்துரும். சரி வா, என்ன தொட்டுக்கோ. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு எய்ட்ஸ் வருமா? என் குடும்பத்தை நீ காப்பாத்திட்ட. ரே பகவான். அப்பாடா, தப்பிச்சு. ரமேஷ், என்னை காப்பாத்தின. என் என்னடா இது? காப்பாத்தின. அரே சைத்தான். சிட்டுக்குருவிக்கு மோகம் தீர்ந்துருச்சு போல இருக்கு. அதான் சிட்டா பறந்து போகுது. அதுக்கு நீ இப்படியா சொல்லாம கொள்ளாம ஓடுவான்? வாங்க பாய். போன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டீங்க போல இருக்கு. உங்களுக்காக பரிமளா மொட்டு மேல காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ரேட்டு? ரேஸ் ஆட வந்தவருக்கு ரேட் எதுக்கு? ஆசைப்பட்டு வந்துட்டீங்க. கிள்ளி போடாம அள்ளி போட்டு போங்க. அள்ளி தானே. இந்தா. நல்ல வேலை தப்பிச்சேன். என்னடா இது, போன அம்பெல்லாம் திரும்பி வந்துட்டே இருக்கு. என்ன சார் வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கீங்க? அடா போயா, நீயும் பொழப்போம். முதல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. என்னது, பொண்ணு அனுபவிக்க பணம் கொடுத்த, பொண்ணையும் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து பணத்தை கேக்குற? எய்ட்ஸா அவளுக்கு? அவளே சொன்னா. எய்ட்ஸா? புண்ணியவதி, அவ உண்மையை சொன்னதுனால நான் பொழைச்சேன். என் பணமும் வேணா, உன் எய்ட்ஸும் வேணாம். ஆள விடு. என்னடா ரமேஷ் இது? ஒருவேளை அந்த ராஜாராமன் கிட்ட இருந்து எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாளோ? எனக்கு என்னவோ அவ பொய் சொல்றான்னு தோணுது. அவ சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா ராஜாராம் ஆண்மையே இல்லாதவன். எப்படி சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும் சரசா. அவன் அவளை நிர்வாணப்படுத்தி பெயிண்ட் அடிக்கும் போது அவன் அவகிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போனியே பண்ணாதவளுக்கு புதுசா எப்படி நோய் வரும்? அவளுக்கு எய்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு அதுல பூ சுத்துறா? வா உள்ள போய் அவகிட்டே விசாரிச்சிருவோம். இருடா, அவசரப்படாத. ஒருவேளை இவ சொன்னது பொய்யாவே இருந்தா கூட, இத சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஆம்பளை அவகிட்ட துணிச்சலா போவான்? இவ நம்ம தொழிலுக்கு சரிப்பட்டு வரலனா இவளை விற்க கூட முடியாது போல இருக்கு. சரசா, சரசா, நல்லா இருக்கியா? உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப. உன்னை தேடி வரவனுக்கு தான் என்ன மாதிரி நாசமாத்து போடுவானுங்க. என்ன அப்படி பாக்குற? உனக்கு அழகான இடுப்பு, அதுல 2 மடிப்பு, மனசு வேக வைக்கிற அடுப்பு. துடுப்பு என்ன ஏதாதடா கடுப்பு? என்ன விஷயம்னு சொல்லு.
விஷயமா இருக்காது விஷமா இருக்கும் பரவாயில்லையா? என்ன சொல்றான் இவன்? இங்க வந்துட்டு போனதுல லூஸ் ஆயிட்டானோ? லூஸ் ஆனா கூட பரவாயில்லையா? எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. என்னது எய்ட்ஸா? உனக்கு வந்துருச்சா? இங்க இருக்கிற பொண்ணுங்களால தான் எனக்கு எய்ட்ஸ் வந்தது. என் வாழ்க்கை சீரழிச்ச பொண்ணுங்கள வாழ்க்கை சீரழிக்க நான் விட மாட்டேன். பரிமளா, என்கிட்டேவா நடிக்கிறேன்? இவன் தாண்டி உனக்கு சரியான மாப்பிள்ள. இருடி, உண்மையிலேயே உனக்கு எய்ட்ஸ் வந்து நீ சாகுறியா இல்லையான்னு பாரு. என்ன சரசா யோசிக்கிற? இந்த பணம் பரிமளான்னு ஒரு புது ஃபிகர் வந்திருக்கு. பூந்து விளையாடு. பரிமளா பரிமளா. சரசா, என்னம்மா பிளான் பண்ற நீ? போலீஸா? இங்க எப்படி வராங்க? ஏய் சரசா, எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வேன்ல ஏறு. யோ 306 எல்லாரையும் போய் ஓட்டிட்டு வா. நீதான் பரிமளா பரிமளா. எனக்கு இங்க இருக்கிற பொண்ணுங்களால தான் எய்ட்ஸ் வந்திருக்கு. அதனால அந்த எய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு எல்லாம் போடலான்னு வந்திருக்கிறேன். எனக்கு எய்ட்ஸ் இருக்கு. உனக்கு எய்ட்ஸ் இருக்கா? அப்ப ரொம்ப பொருத்தம் தான். எனக்கும் எய்ட்ஸ் இருக்கு. மைனஸ் என்று மைனஸ் பிளஸ். வா வா பரிமளா. நீ வாடி. போங்க, இறங்குங்க, வேகமா இறங்க. போங்கடி. வாங்க வாங்க. ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி நடந்து வராளுங்க. எத்தனை நாள் இங்க தொழில் நடந்துட்டு இருக்கு? நாங்களாம் நல்ல குடும்பத்து பொண்ணுங்க மேடம். நல்ல குடும்பத்து பொண்ணுங்களுக்கு இங்க என்னடி வேலை? எல்லாம் இவனாலதான். எங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தி இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்டான். நாங்க எல்லாரும் விலை மாதர்கள் இல்ல, விலை போன மாதர்கள். இதோ நிக்கிறானே ரமேஷ், காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஏமாத்தி எச்சப்படுத்தி கொண்டு வந்து இவகிட்ட வித்துட்டான் மேடம். இவங்க கிட்ட என்னோட பாடி பெயிண்டிங் வீடியோ டேப் ஒன்னு இருக்கு. தயவு செஞ்சு அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க ப்ளீஸ் மேடம். அதை வச்சு என்ன மிரட்டாங்க மேடம். அந்த வீடியோ டேப்ப வாங்கறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எதுக்குமா? எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணி எங்களை காப்பாத்தினதுக்காக. நீங்க அனுபவிச்ச கொடுமைகளை எல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சொல்ல வேண்டியத கோர்ட்ல வந்து சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஏய், உன் ஜம்பத்துக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஸ்பெஷல் ஸ்குவாட் நாங்க. யோ 306 எல்லாத்தையும் வேன்ல ஏத்தியா? போ கிளம்புங்க. போங்க. ஓகே மேடம். ஏய் என்ன வழி பாருங்க, சீக்கிரம் நடடா. போங்க சீக்கிரம் போங்க. நீ வாமா, வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு சீக்கிரம். யுவர் ஆனர், எங்க கேஸ வாதாட நாங்க எந்த அட்வொகேட்டையும் வைக்கல. இந்த கேஸ்ல நாங்களே வாதாட நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். எங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த விபச்சாரங்கிற நரகத்துல கொண்டு வந்து தள்ளினது இந்த ரமேஷ். இவனை தூண்டலா பயன்படுத்தி எங்களெல்லாம் பிடிச்சவ இந்த சரசா. என்னையும் சேர்த்து இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொண்டு வந்து அங்க அடைச்சு வச்சதே இவங்கதான். இவங்கள மாதிரி எத்தனையோ ரமேஷும் சரசாவும் இருக்காங்க. அவங்கள திருந்த இவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இவங்களை தண்டிக்கிறது மூலமா பல விபச்சார விடுதிகள் மூடப்படும். அந்த மோசமான கூண்டுல மாட்டிட்டு வெளியில வர முடியாம தவிக்கிற பல பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த உலகத்துல பழமையான அழிக்க கூட முடியாத பாவங்கள் 2 இருக்கு. ஒண்ணு மது, இன்னொன்னு விபச்சாரம். இத நம்மளால ஒரேடியா ஒழிக்க முடியாது, ஆனா ஒழுங்குபடுத்தலாம். கள்ளசாராயத்தை ஒழிக்க அரசு மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்கு. அதே மாதிரி கற்பழிப்பு கள்ளக்காதலை ஒழிக்க அரசு விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக்கணும். நகரம் முழுக்க சாக்கடை நதியா ஓடும். சாக்கடையை ஒதுக்கிட்டு குடிநீரை காக்குற மாதிரி குடும்ப பெண்களை காப்பாத்துறதுக்கு விபச்சார விடுதிகளை அரசு திறந்தே ஆகணும். யுவர் ஆனர், இதுக்கான அனுமதியை வழங்கணும். அப்படி இல்லன்னா வக்கரமான பாலுணர்வு போதையில குடும்பங்களின் கதவு தட்டப்படும். அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து வக்கர புத்தியோட ஒரு நாள் இவ வீட்டு கதவை தட்டினா. அத பார்த்து இவ புருஷன் இவன் மேல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். அப்படி கதவை தட்டினது வேற யாரும் இல்ல, நீதான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எய்ட்ஸ் நோய் மும்பை கொல்கத்தா விட இங்க அதிகமா பரவுறதா புள்ளி விவரம் கூறுது. விபச்சாரம் சுகாதாரத்துறை கண்காணிப்புல இருந்தா எய்ட்ஸ்ல இருந்து காக்க முடியும். ஆண்களோட வக்கரமான செக்ஸ் உணர்வுகளுக்கு கண்டிப்பா வடிகால் வேணும்.
அதனால தான் மும்பை, கொல்கத்தா போன்ற பெருநகரங்கள்ல எல்லாம் விபச்சார விடுதிகள் சட்டப்பூர்வமா இயங்கிட்டு இருக்கு. யுவர் ஆனர், இது எங்களோட கோரிக்கை மட்டும் இல்ல, பாலியல் வன்முறையால பாதிக்கப்பட்ட பல அப்பாவி பெண்களோட கோரிக்கை தான் இது. உங்க கோரிக்கையில நியாயம் இருக்கு. சமீபத்துல உச்சநீதிமன்றம் கூட மத்திய அரசுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கு. உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறணும்னு நான் விரும்புறேன், உறுதியா நம்புறேன். சட்டப்பூர்வமான விபச்சார விடுதிகள் திறக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் உங்கள் வாதத்தையும் அரசு தரப்பு வாதத்தையும் ஆலோசித்த பிறகுதான் தீர்ப்பு சொல்லப்படும். அதுவரையில் கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். சமீபத்துல உச்சநீதிமன்றம் கூட மத்திய அரசுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கு. உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறணும்னு நான் விரும்புறேன். சட்டப்பூர்வமான விபச்சார விடுதிகள் திறக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. சார், நான் இந்த சிகப்பு விளக்கு பகுதியில சேர வந்திருக்கேன். எனக்கு ஐடி கார்டு வேணும். ஏமா, நீ விருப்பப்பட்டு வந்திருக்கியா? ஆமாங்க சார். இந்த அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணி கொடு. இந்தமா மெடிக்கல் சர்டிபிகேட். வாரம் இங்க வந்து செக்அப் பண்ணிக்கணும். கண்டிப்பா வரேன் சார்.
இங்கு விபச்சார குற்றம் சாட்டப்பட்டு இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற 15 பேரின் சார்பாக பரிமளாவும் விமலாவும் வாதிட்டதை முழுமையாக கேட்டபின் இவர்கள் இந்திரர்களால் ஏமாற்றி கெடுக்கப்பட்ட அகலிகைகள் என்பது தெளிவாகின்றது. குற்றம் சுமத்தப்பட்ட ரமேஷ் சரசாவும் தங்கள் வாக்குமூலம் மூலமாக இவர்களுக்கு இழைத்த கொடுமைகளையும் தவறுகளையும் தாங்களாகவே ஒப்புக்கொண்டதால் பரிமளாவையும் மற்ற பெண்களையும் குற்றமற்றவர்கள் என்று கருதி இந்த கோர்ட் இவர்களை விடுதலை செய்கிறது. இந்த குற்றங்களுக்கு பெரிதும் காரணமாக இருந்த ரமேஷிற்கும் சரசாவிற்கும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. மேலும் விடுதலை பெற்ற அனைவரும் இன்று முதல் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த கோர்ட் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றது. படித்து பட்டம் பெற்ற பரிமளா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக மிக அற்புதமாக வாதிட்டதால் இந்த கோர்ட் அவரை மிகவும் பாராட்டுகின்றது. பரிமளா ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அரசு குடிநீரில் கலக்கும் சாக்கடைகளை ஒதுக்கிவிட வேண்டும் என்றும் வாழ்விழந்த பெண்களுக்கு நல்வாழ்வு அமைத்துக் கொடுக்க ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் சிபாரிசு செய்கின்றது. இத்துடன் கோர்ட் கலைகிறது. சண்டாளர்கள் விரித்த விபச்சார வலையில் சிக்கி தவித்த பரிமளா என்னும் அந்த பரிதாபத்திற்குரிய புறா தன்னோடு சிக்கிய மற்ற புறாக்களையும் ஒன்று கூட்டி வலையோடு பறந்து தனக்கும் மற்றவர்களுக்கும் விடுதலையை பெற்று தந்தது. இதுவரை அவள் கதை சோகக் கதை, இனிமேல் அவள் கதை சேவை கதை. ஆஹா, சபாஷ், எக்ஸலண்ட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த பரிமளா இருக்காளே பெரிய புரட்சிக்காரிங்க. இவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு முதல்ல பாராட்டுனுங்க. அப்படியா? அவளை நேர்ல பாத்தீங்கன்னா பாராட்டுவீங்களா? Obviously, why not? அப்படின்னா என்ன பாராட்டுங்க மதன்? என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் வந்துடுச்சு மதன். இதுவரைக்கும் நீங்க ஆர்வமா படிச்சிட்டு இருந்த அந்த கதை என்னோட கதை மதன். இந்த கதையில வந்த பரிமளாங்கிற அந்த கேரக்டரும் இப்ப உங்க முன்னாடி நிக்கிற உங்க கூட தங்கிட்டு இருக்கிற இந்த மோகனாவும் ஒரே ஆள்தான். நான் தான் இந்த கதையை எழுதினேன். இந்த கதையை படிக்கிற பல பெண்கள் இனிமேலாவது எச்சரிக்கையா இருப்பாங்கல்ல. அதோட இத படிக்கிற இந்த சமுதாயமும் விழிப்புணர்வோடு இருக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு லட்சியமும் இருக்கு. இன்னொரு லட்சியமா? அது என்னது? அது ஆண் விபச்சாரத்தை ஒழிக்கிறது. என்ன மதன் மௌனமாயிட்டீங்க? ஒண்ணுமில்ல, உங்க லட்சியத்துக்கு நான் கூட ஒரு வகையில உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். உதவியா? எந்த வகையில? நீங்க எழுத நான் ஒரு கதை தரலான் இருக்கேன். எந்த மாதிரியான கதை? உங்க கதையை போல ஒரு உண்மையான கதை, ஆண் விபச்சாரகன் கதை. என்னது? ஆண் விபச்சாரகன் கதையா? யார் அது? நான் தான். என்னங்க நான் சொன்னதுமே அமைதியாயிட்டீங்க? அசிங்கமான தொழில செய்யறவன் இவனோட எத்தனை நாள் ஒன்னா இருந்தவன்னு அருவருப்பா நினைக்கிறீங்களா? நான் படிச்சவன் தான். வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ சரசாவோட ரெக்கமெண்டேஷன்ல ஒரு எம்எல்ஏ கிட்ட டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கு 50,000 ரூபாய் செலவாகுனாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போனேன்? என்ன பெத்து வளர்த்த அம்மாவை நான் எப்படியாவது காப்பாத்தணும்னு பணத்துக்காக அங்க எங்க அலைஞ்சு கடைசியா அந்த எம்எல்ஏ கிட்டே போனேன். ஏன்பா டிரைவர், இதுக்கு பணம் எதுக்கியா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதானே? அங்கதான் சேர்த்திருக்க ஐயா. 50,000 ரூபாய் பணம் வேணும். அங்க எல்லாமே ஃப்ரீ தானேயா? ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீ தான் ஐயா. ஆபரேஷன் பண்ற டாக்டர் பெரிய டாக்டர். ஃபீஸ் கொடுத்தாதான் ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணுவாரு. லஞ்சமே தரக்கூடாதுன்ற கொள்கையில இருக்கிறவன் நான். என்கிட்டயே வந்து டாக்டருக்கு லஞ்சமா கொடுக்கணும்னு பணம் கேக்குறியே, எப்படிரா? லஞ்சமோ ஃபீஸோ ஒரு பைசா தர முடியாது. லஞ்சத்துக்காக கேட்கல ஐயா, எங்க அம்மா உயிருக்காக கேக்குறேன். உங்க அம்மாக்கு என்னடா வயசாகுது? 70 ஆகுது. 70 ஆகுது. இனிமே அந்த அம்மா இருந்து என்னத்தடா சாதிக்க போகுது? உன்னை கடங்காரன் ஆக்கிட்டு போக போகுது. இதுக்கு அந்த அம்மா போய் சேர்றதே நல்லது. எதையுமே பிராக்டிக்கலா திங்க் பண்ணா. சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, நீ போய் உன் வேலையை பார்.
மதன், இவரே லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டாரு, வாங்குறது மட்டும்தான். என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி உண்மையா உழைக்கிறவங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படி பாக்குற? கட்டின பொண்டாட்டி இப்படி பேசுறானா? நான் கட்டினவ இல்ல, ஒட்டினவ. அவன் என் உடம்புக்காக பந்தி போட்டான், நான் பணத்துக்காக முந்தி போட்டேன். இந்தா நீ கேட்ட 50,000 ரூபாய். பணம் பத்தலைன்னா வந்து கேளு, அம்மாவை காப்பாத்து. ஆபரேஷனுக்கு பணம் கட்டிட்டு என்ன வந்து பாரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க செய்யற இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். எனக்கு நன்றியை சொல்றது பிடிக்காது, செயல்ல காட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ போயிட்டு வா, அப்புறமா சொல்றேன். சாரி மேடம். ஹே வா. ரொம்ப நேரமா ஹூக் மாட்ட முடியாம தவிச்சிட்டு இருந்தேன், நீ கொஞ்சம் மாட்டி விட. ஹே மாட்டி விடு, வா வா. கூச்சப்படாம வா. வா. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க தெய்வம் மாதிரி செஞ்ச உதவினால எங்க அம்மா நல்லா இருக்காங்க. அப்படியா? அப்ப தெய்வம் செஞ்ச உதவிக்கு என்ன காணிக்க தரப்போற? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேங்கம்மா. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேம்மா. அப்படின்னா அம்மா வேண்டாங்கம்மா. அம்மா நீங்க முதலாளிங்கம்மா, நான் தொழிலாளிங்கம்மா. சொல்றேன். நல்லா இருக்கம்மா. அம்மா வேண்டாம்மா. நல்லா இருக்கறதாலதான் வர சொன்னேன். வா. இத பாரு, தேனோட சொவ முதலாளிக்கு தொழிலாளிக்கு ஒண்ணுதான். ஜாடி கேட்ட முடி அந்த ஆள் கிடையாது. யானையோட பசிக்கு சோழ பொறி பத்தாது. அதனாலதான் சரசா கிட்ட சொல்லி உன்னை இங்க டிரைவரா வர வச்சேன். மேடம் நீங்க என்ன சொல்லணும் ஒத்துக்க மாட்டேன் மேடம். மயிலே மயிலேன்னா எந்த மயிலாவது இறக்கப்படுமா? அதுவும் ஒன்ன மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்க மயிலு ரொம்ப பண்ணுமே. எங்க தட்னா எங்க விழுவேன்னு எனக்கு தெரியும். ஹலோ சரசா, நான் சுந்தரி. நீ அனுப்பிச்சவன் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறா, என்னன்னு கேக்குறியா? இந்த பேசு. ஏய் மதன், என்ன ரொம்ப கிராக்கி பண்ற? அந்த அம்மா ரொம்ப பெரிய இடம், அவங்களால எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஆளுங்களோட சப்போர்ட் நமக்கு என்னைக்கு வேணும். இந்த ஒரு தடவை அந்த அம்மா சொல்றபடி நடந்துக்கோ. நீங்க 1000 சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏய் நன்றி கெட்ட நாயே, உங்க அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த அம்மா உனக்கு உதவலன்னா உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அந்த அம்மா கேக்குற சுகத்தை நீ தந்தன் வச்சுக்கோ, உனக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். நீ செய்யறது ஒரு நன்றி கடன். என்ன நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? புரியுதுங்க. ஓகே. இப்ப வழிக்கு வந்தியா?
ஏய் ஏய் திருட்டு ராஸ்கல் என் வீட்டு சோத்த தின்ட்டு என் முடியிலே கை வைக்கிறியா உன்னை விட மாட்டேன்டா ஏய் 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 கொல்லாம விட மாட்டேன்டா ஏய் ஏய் என்னாச்சு மதன்? ஐயோ செத்துட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து போயிடு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க இருந்து போயிடு, நான் பாத்துக்கிறேன். ஓ சரசா, நான் சுந்தரி பேசுறேன். நீ கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு வாயேன். சுந்தரி, என்னாச்சு சுந்தரி? இதுதான் நடந்தது. சரி சரி, நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய், மனுஷனுக்கு இன்னும் உயிர் இருக்கே. இந்த ஆளை இப்படியே விட்டா எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். கதையை முடிச்சிட வேண்டியதான். இவனை கயிறுல கட்டி தொங்க விட்டுருவோம். போலீஸ்க்கு போன் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுவோம். அப்படியே செஞ்சிடலாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சரசாவோட கைப்பாவை ஆயிட்டேன். எம்எல்ஏ கொலைய சொல்லி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு அடிக்கடி மிரட்டுவா. அவ மிரட்டலுக்கு பயந்து அவ சொன்ன பொம்பளைங்களோட எல்லாம் நான் கண்ணீரோட படுத்தேன். இந்த அவமான தொழில தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நினைச்சு இப்ப நான் வெக்கப்படுறேன். உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த எம்எல்ஏ கொலைக்கு காரணமா இருந்த சரசாவையும் சுந்தரியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு பேப்பர்ல வந்தது படிச்சேன். என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாயிருச்சு. உங்களுக்கு என்ன மன்னிக்கிற மனசு இருந்தா மன்னிக்கலாம். மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மரத்தை கோடாலி வெட்டுச்சுன்னா அது அந்த கோடாலியோட குற்றம் இல்ல. ஆனா அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அந்த கோடாலிய கருவியா பயன்படுத்தினா பாருங்க, அவனோட குற்றம். உங்களை தேடி வந்த பெண்கள் தானே உங்களை இந்த தப்பு செய்ய வச்சாங்க. அப்ப நீங்க என்ன மன்னிச்சுட்டு தான் நான் எடுத்துக்கலாமா? ஆமா, ஆனா நீங்க என்ன மன்னிப்பீங்களா? நீங்களும் இந்த மாதிரி அந்த சேத்துல விழுந்துட்டீங்க. விழுந்தா கூட செந்தாமரை மாதிரி செயற்படாம வெளியே வந்துட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இப்ப நாம பிரியிற வேலை வந்துடுச்சு. இல்லங்க, நம்ம சேர்ற வேலை வந்தாச்சுங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம், வாடகை வீட்டுக்காக நாம கணவன் மனைவியா நடிச்சோம். ஆனா உண்மையிலேயே என் உள்ளத்துல உங்களை மனைவியா தான் நினைச்சிருந்தேன். அது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்படி பார்த்தா நீங்களும் தான் என்ன மன்னிக்கணும். நானும் உங்களை என் மனசுக்குள்ள என்னோட கணவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன். கேட்டீங்களா? கோயில் மணி கூட அடிக்குது. அந்த ஆண்டவனுக்கே நாம 2 பேரும் சேரணும்னு ஆசை இருக்கு. அந்த ராமர் கூட சீதை தீ குளிச்சதுக்கு அப்புறம் தான் அவளை ஏத்துக்கிட்டாரு. நீங்க அவரை விட உயர்ந்தவர் மதன். அவர் கடவுள் ராமருங்க. ஏக பத்தினி விரதன். ஆனா நான் ஏகப்பட்ட பத்தினியோட இருந்தேன். ஆனா என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதுதாங்க உங்களுடைய பெரிய மனசு. நம்ம 2 பேரோட கடந்த வாழ்க்கை இழந்த சொர்க்கம். ஆனா இப்போ இது மீண்ட சொர்க்கம். கட்டில்ல மனைவியை திருப்திப்படுத்துறவன் தான் சிறந்த கணவன். நான் சிறந்த கணவனானு நீதான் சர்டிஃபை பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. இது சொல்லி தெரியணுமா? அது காசுக்காக, இது ஆசைக்காக.